Okay, now listen. Okay. So last classல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா physical connection. ஒரு ரெண்டு கம்ப்யூட்டருக்குள்ள நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது தான் நம்மளோட டார்கெட்டா இருந்தது. அந்த டார்கெட்டை நோக்கி தான் செஷன்ஸ் எல்லாமே போயிருக்கு இருக்கு. அப்போ அதுல நிறைய டாபிக்ஸ் வந்து நேத்து வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் அந்த எல்லா டாபிக்கும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்றது தான் இங்க பெரிய விஷயம். அப்போ பேரரசு நம்ம டார்கெட் என்ன? ஓகே, சூப்பர். அப்போ we have two computers. அந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க் இன்ஜினியர் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும். கம்ப்யூட்டர் ஒன், கம்ப்யூட்டர் டூ. அப்போ நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுல என்னென்ன மீடியம்ஸ் இருக்கு? ரேடியோ ஃப்ரீக்வன்சி, எலக்ட்ரிக்கல் சிக்னல், லைட் சிக்னல். அப்போ நோட்டை பார்க்காம சொன்னதான் இன்ஜினியர், நோட்டை பார்த்தீங்கன்னா யாரோட இன்ஜினியர். அப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, லைட் சிக்னல் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம எந்த சிக்னல் யூஸ் பண்றோம்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் யூஸ் பண்ணி தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு வி வாண்ட் டு பை காப்பர் ஒயர் எலக்ட்ரிக்கல் சிக்னலுக்கு. அப்போ காப்பர் ஒயர்னா எத்தனை காப்பர் ஒயர் போடணும்? 4 போட்டா போதும். நெட்வொர்க்குக்கு 4 காப்பர் ஒயர் இருந்தா போதும். பட் 4 காப்பர் ஒயரா தனியா வாங்க முடியாது. வி வாண்ட் டு பை a கேபிள். அந்த கேபிளுக்கு பேரு யூடிபி, அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். சரி, அந்த கேபிள் வாங்கினா டோட்டலா எத்தனை ஒயர் இருக்கும்? டோட்டலா வெளில வந்து 8 ஒயர் இருக்கும். சரி, இப்போ கேபிள் மட்டும் வாங்கினா போதாது. வி வாண்ட் டு பை a RJ45 ஜாக். அதுக்கு அடுத்தது வி வாண்ட் டு பை a கிரிம்பிங் டூல். கிரிம்பிங் டூல் வாங்கிட்ட அப்புறமா கிரிம்ப் பண்ண ஆரம்பிக்கணும். கிரிம்ப் பண்றதுலயே ரெண்டு விதமான கிரிம்பிங் இருக்கு. என்னென்ன? ஓகே, ஸ்டேட் கேபிள் கிரிம்பிங் இருக்கு, கிராஸ் கேபிள் கிரிம்பிங் இருக்கு. நீங்க பிசி டு பிசி ஆட்டோ எம்டிஎக்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க கிராஸ் கேபிளா கிரிம்ப் பண்ணிட்டு தான் இந்த பிசில இருந்து இந்த பிசிக்கு கேபிள் நீங்க கனெக்ட் பண்ணணும். அது எந்த கார்ட்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ஐசி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ல கனெக்ட் பண்ணணும். சரி, ஓகே, சூப்பர், நல்லா படிச்சிருக்கீங்க. அப்போ நிக் கார்டுல ரெண்டு விதமான நிக் கார்டு இருக்கு. வயர்டு நிக் கார்டு இருக்கு, வயர்லெஸ் நிக் கார்டு இருக்கு. வயர்டுல ரெண்டு விதம் இருக்கு. ஈத்தர்நெட் போட்டு வச்சு, ஃபைபர் போட்டு வச்சு. நீங்க யூடிபி கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரியும் ஈத்தர்நெட் போட்டு நிக் கார்டு இருக்கும். ஃபைபர் கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரியும் நிக் கார்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்க ஃபைபர் என்ஐசி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பைனரிய ஃபைபர் என்ஐசி வாங்கியிருந்தீங்கன்னா பைனரிய லைட்ட பைனரியா. நீங்க வயர்லெஸ் நிக் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆர்எஃப் பைனரிய ஆர்எஃப் ஆர்எஃப் டு பைனரி. இதுவே நீங்க நார்மலா ஈத்தர்நெட் போர்ட் வாங்கியிருந்தீங்கன்னா பைனரி டு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் டு பைனரி. சரி, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதை விட முக்கியமான என்ன பார்த்தோம் அப்படின்னா we discussed about PoE, பவர் ஓவர் ஈத்தர்நெட். அப்போ எண்ட் டிவைஸுக்கு தனியா பவர் சப்ளை தர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க யூடிபி கேபிள் வழியாவே பவர் சோர்ஸ தர முடியும். அந்த ரெண்டு ஒயர், என்ன ஒயர் அது? பிளஸ் பி மைனஸ் பி வழியாவே சோர்ஸ் தர முடியும். அப்போ பிஓஇ தர போறீங்கன்னா ரெண்டு விதமா தரலாம். ஒண்ணு பக்கா பிஓஇ இன்ஜெக்டர் வச்சு தரலாம், இல்லைன்னா பிஓஇ சுவிட்சை யூஸ் பண்ணி தரலாம். அது உங்க இஷ்டம், எதை வச்சு தர போறீங்களோ தரலாம். பட் டிவைஸ் கம்மியா இருக்குன்னா பிஓஇ இன்ஜெக்டர், நிறைய டிவைஸ் போட போறீங்க அப்படின்னா பிஓஇ சுவிட்ச் வாங்கிப்போம். அப்போ அப்படி இப்படி ஓரளவுக்கு கேபிள் போட கத்துக்கிட்டோம். வேற எதுவும் பண்ண கத்துக்கல, கேபிள் போட தெரியும். இப்ப நம்மளுக்கு தெளிவா கேபிள் போட தெரியும், சும்மா மக்கப் கிடையாது. அதனா பிளஸ் டி படிச்சிருக்கோம், மைனஸ் டி பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் பி மைனஸ் பி எல்லாம் தெளிவா கிளியரா படிச்சிருக்கோம். சந்தோஷம். இப்ப கணக்கு என்னன்னா நிக்காட் கண்டென்ஸ் டூ அட்ரஸ்ல என்னென்ன ஐபி இருக்கும், மேக். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல we want to understand about IP then MAC. எதுக்காக ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கு,
எதுக்காக மேக் அட்ரஸ் ஒன்று இருக்கு. இவங்க ரெண்டுமே எதுக்காக இருக்காங்க, யாரு முக்கியம் யாரு முக்கியம் இல்ல, எப்ப எதை யூஸ் பண்ணலாம் எப்ப எதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது தெரியும். சரி. So today class is understanding about IP then MAC, very important session. ஓகே, அதே மாதிரி என்னோட கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர்ட்ட இருக்காது, என்னோட நோட் பண்ணிக்கோங்க. 98424256. பேர் என்ன தெரியும் நம்புறேன், அதனால பேர் தருவேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு செஷன் போறதுக்கு முன்னாடி குரூப்ல வந்து நேற்று நோட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுங்க. வில் ஸ்டார்ட். நோட் சப்மிட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நேற்று நோட்ஸை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. நம்ம செக் பண்ணிட்டு உள்ள போகணும். நோட்ஸ் முடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் நோட்டை முடிங்க, அப்புறமா கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, வெபினார் அனுப்பிச்சாச்சு பாஸ். தென் வாட் அபவுட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், சீக்கிரம் அனுப்புங்க. சும்மா போட்டோ பிடிச்சி அனுப்புங்களேன். ஓகே, கிருபாஸ், நிர்மல், பாரதி. நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். ராமர், பேரரசு, குருநாதன், ஹரிஷ், ஆசிஃப், அனில், ஹரிஷ், பாண்டியன், ஸ்வேதா, செல்வி, திரிபுனேஷ். எஸ், வாட் எவர் ரிமைனிங் மெம்பர்ஸ். என்னாச்சும் ஆன்லைன்ல எல்லாரும் பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா கிளாஸ் போகலாம். ஜெயபால், அப்துல் ரஹ்மான், அப்துல், சேது மாதவன், அரிணி அனுப்பிச்சாச்சா? ஹரிஷ், ஓகே, ஹரிஷ் அனுப்பிச்சாச்சு. ஓகே, குட். அரிணி, பிரசன்னா, பாண்டியன் அனுப்பிச்சாச்சா? பாண்டியன் அனுப்பிச்சாச்சு. ஓகே, குட். ராமர், பாண்டியன் அனுப்பிச்சாச்சு. அரிணி சென்ட் பண்ணியாச்சா? அரிணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்ன பிங் பண்ணுங்க. ஓகே, குட். அரிணி அனுப்பிச்சாச்சு. ஓகே, சரி. மணிகண்டன் அனுப்பிச்சாச்சா? மணிகண்டன் பேர் இல்லாத மாதிரி இருக்க குரூப்ல. ப்ரோ. ஓகே, ஓகே, சரி. இன்னொரு சார். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஐபி தென் மேக். ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பெரிய விஷயம்லாம் கிடையாதுல்ல. ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் புரோட்டோகால். MAC stands for Media Access Control. But IP stands for Internet Protocol, MAC stands for Media Access Control. படிக்கிறதுக்காக இங்க வரல, இதெல்லாம் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க, நெட்ல போனாலும் வந்துடும். பட் ஐபி எதுக்காக, மேக் எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ரெண்டுமே ஒரு அட்ரஸ்.
ஐபி எதுக்காகனா இட்ஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி லொகேஷன். மேக் எதுக்காக அப்படின்னா இட்ஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஐபிக்கும் மேக்குக்கும் உள்ள இருக்க வித்தியாசம் தெரியும். நான் லிசன், மேக்ன்றது ஒரு டிவைஸோட ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா மேக்ன்றது ஒரு டிவைஸோட பேர் மாதிரி. இப்ப எனக்கு சுரேன் இருக்கு, சுபாஷ் இருக்கு, அதன் பேரென்பன் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு பேர் இருக்கு. அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் டிவைஸுக்கும் கண்டிப்பா பேர் இருக்கணும். அந்த பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அப்ப ஐபி அட்ரஸ் எதுக்காக இருக்குன்னா பேர் இருக்காங்க, சுரேன் இருக்காரு, பட் சுரேன் எங்க இருக்காரு இப்போதைக்கு? நான் சுரேன் கிட்ட பேசணும், சுரேன் இருக்காருன்னு தெரியும், ஆனா சுரேன் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னா சுரேன் கிட்ட உங்களால பேச முடியாது. அப்போ சுரேன் எங்க இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா லொகேஷன் அப்படின்னு ஐபி அட்ரஸ். அப்ப ஐபி யூஸ் பண்ணி நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும். ஐபி யூஸ் பண்ணி உங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது தியரியா பேசிப்பாங்க. ஐபி யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐபி யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐபி யூஸ் பண்ணி உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஐபி யூஸ் பண்ணி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட்ல ஒரு இல்லீகல் ரிசோர்ஸ் வந்து ஏதோ யூஸ் பண்றீங்க. அப்ப ஆஸ் அ சைபர் கிரைம் டீம் வந்து உங்களை ட்ரேஸ் பண்ண போறாங்கன்னா ஐபி வச்சுதான் ட்ரேஸ் பண்ண போறாங்க. ஆனா ஐபி வச்சு நீங்க யாருன்னெலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பட் ஒரு படத்துல பார்த்தாலும் ஐபி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்பா. ஐபி வச்சு எங்க வரலாம்னா லொகேஷன் வரலாம். அப்ப கதை என்னன்னா இந்த கிளாஸ் ரூம்ல இருந்து ஒரு ஆள் ஏதோ ஒரு இல்லீகல் ரிசோர்ஸ் யூஸ் பண்றீங்க, என் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி அப்ப ட்ரேஸ் பண்ணி வர போறாங்கன்னா எங்க வரலாம்னா சுரேன் நெட்வொர்க், செகண்ட் ஃப்ளோர், ட்ரஸ்ட்புரம், கோடம்பாக்கத்துக்கு வரலாம். அவ்வளவுதான் வர முடியும். ஓகேவா? அதை தாண்டி உள்ள வந்துட்டாங்கன்னா இங்க நம்ம ஒரு 30 பேர் உட்கார்ந்துருக்கோம். இந்த 30 பேர்ல யாரு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதான் ஐபி வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, சும்மா படத்துல எல்லாம் காட்டுவாங்க ஐபி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐபி வச்சு கண்டுபிடிக்கலாம், எங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து நிக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் சொல்லியும் வந்து நிக்கலாம். பட் உள்ள வந்தா நான் மட்டும் இருந்தா ஓகே, பட் நான் மட்டும் இல்ல, இந்த நெட்வொர்க்ல இத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்கீங்க. அப்ப ஐபி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி லொகேஷன் ஆஃப் a கம்ப்யூட்டர். ஒரு டிவைஸோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கு. சரி, இப்ப இங்க வந்துட்டாங்க. இப்ப இதுல ஒரு ஆள் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அவங்கள எப்படி கண்டுபிடிப்பாங்க? சொல்றது புரியுதா? இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ இதுல ஒரு ஆள் தான் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுது, அவங்களதான் பிடிக்க போறாங்க. எப்படி பிடிப்பாங்க? பிடிக்கும். சரி, அப்போ லாஜிக் நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து ஒரு அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்றோம், அது ஏதோ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு. ஆஸ் அ சைபர் கிரைம் டீம் ட்ரேஸ் பண்ண போறாங்கன்னா ஐபி வச்சு ட்ரேஸ் பண்ண போறாங்க. ஐபி வச்சு இது சுரேன் தான் ஸ்டார்ட் பண்ணாரா அப்படின்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. நெட்வொர்க் படிச்சிருந்தா உங்களுக்கு புரியும். இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ லொகேஷன் கிட்ட வழியே வரலாம். இதுக்கு அடுத்தது இதுல 30 பேர்ல யாருன்றதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நார்மலா அப்ப மேக் வச்சு கண்டுபிடிப்பாங்க சார். அப்படிலாம் கிடையாது. 30 பேரும் அடி அடி நடிப்பாங்க. அதுல ஒரு ஆள் வந்து இவர்தான் எங்க குருன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ எனக்கு வெரிஃபிகேஷனை மாத்துவாங்க. ஓகே, ஏன் அப்படி சொல்றேன்னா வேற வழி கிடையாதுன்ற. படத்துல பாக்குறது வேற, படிக்கிறது வேற. ஐபி வச்சு லொகேஷன் கிட்ட வரலாம். அப்ப மேக் வச்சு சுபாஷ் தான் யூஸ் பண்ணுதானா அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாத்திப்பாங்க. அப்ப இந்த 30 பேர்ல ஒரு ஆள் அட்டாக் பண்ணிருக்காங்க, அந்த 30 பேரோட இன்ஃபர்மேஷன், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து மாத்திப்பாங்க. ஸோ ஐபி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி லொகேஷன் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர். தென் மேக்கை வச்சு சுரேன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. மேக்கை வச்சு எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அட்டாக் போயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப லேப்ல நான் 10 பிசி வச்சிருக்கேன். இந்த 10 பிசியும் சுபாஷ் மட்டும் கிடையாது, சுபாஷ் எந்த பிசி யூஸ் பண்ணலாம். சுபாஷ் பேச்சுலர் போயிட்டாருன்னா இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது டெடிகேட்டட் பிசி கிடையாது. அப்போ ப்ரௌசிங் சென்டர் மாதிரி யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வந்து இந்த கம்ப்யூட்டர் வேணா கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா
சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்களா? ஓகே, என்ன டைம்ல அட்டாக் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டைம்ல இந்த பில்டிங்ல யார் இருந்தா, ஓகே, அந்த டைம்ல இந்த கம்ப்யூட்டர் யார் யூஸ் பண்ணாங்க, வெரிஃபிகேஷன் மாத்திக்கலாம். புரியுதா சொல்றது? அப்போ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஐபி is used to find the location of a computer, then MAC is used to find the identification of a computer. MAC வச்சு இந்த கம்ப்யூட்டர் தான் பிடிக்கலாம், ஐபி வச்சு இந்த கம்ப்யூட்டர் இந்த பில்டிங்ல தான் இருந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்க இது ரெண்டுத்து வச்சும் முடியாது. படத்தை காட்டுவாங்க, பட் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, படத்துல எது மீன் பண்ணி காட்டுறாங்கன்னா, அவங்க காட்டுறது தப்பு கிடையாது. இப்போ மொபைல் வச்சிருக்கீங்க, மொபைல் வந்து இண்டிவிஜுவல், உங்க மொபைல் அடுத்தவங்க யூஸ் பண்ண போறது இல்லை. அப்போ மொபைலை வச்சு நீங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்க ஐபியை ட்ரேஸ் பண்ண சொல்ல அது கரெக்டா உங்க கிட்ட எடுத்து நிக்க வச்சிருவாங்க. அப்ப அந்த மொபைல் யாருதுன்னா உங்களுது. அப்ப இண்டிவிஜுவல் மொபைல், மொபைல நம்ம 10-15 பேர் கொடுக்க மாட்டோம், கொடுத்திருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு யாரோ கொடுத்துருப்பீங்க. அப்போ மொபைல்ல இருந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா, பர்டிகுலர் ஹியூமனையே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க மொபைல் தானே, அப்ப வெரிஃபிகேஷன் டைரக்டா உங்களுக்கு. பட் ஒரு கம்பெனி நெட்வொர்க்லயோ இல்ல வேற எதுனா நெட்வொர்க்ல உங்க மொபைலை கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்ல, லிசன், நிறைய விஷயம் இருக்கு. உங்க மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி அட்டாக் பண்ணா விதம் வேற, என் வைஃபைல கனெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணா விதம் வேற. உங்க மொபைல்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மாற்றுறது நீங்க, என் வைஃபைல கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மாற்றுறது நான். இது ரெண்டு தான் வித்தியாசம். ஓகேவா? பட் ஓவரால் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஐபி வச்சு பிடிச்சிருவாங்க, லொகேஷன் பிடிப்பாங்க. அப்ப வெரிஃபிகேஷன் மாத்துறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி சரி, இது ரெண்டுல எது முக்கியம்னா, ரெண்டுமே முக்கியம். சுரேன் இருக்காருன்னு தெரியும், ஆனா எங்க இருக்காருன்னு தெரியலன்னா வேஸ்ட். ஓகே, லொகேஷன் தெரியும் ஆனா அவர் பேரே தெரியாது எனக்குன்னா வேஸ்ட். அப்போ ஒருத்தர்கிட்ட பேச போறீங்கன்னா அவர் யாரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாதான் அவர்கிட்ட உங்களால பேச முடியும். அதே மாதிரிதான் ஒரு நெட்வொர்க் டிவைஸும். இந்த நெட்வொர்க் டிவைஸுக்கு நான் வந்து டேட்டா ஷேர் பண்ண போறேன்னா அந்த நெட்வொர்க் டிவைஸ் யாரு, ஏன்னா ஒரு டிவைஸ் கிடையாது, நிறைய கம்ப்யூட்டர் இருக்கு. நான் எந்த கம்ப்யூட்டர் அனுப்ப போறேன், தென் அந்த கம்ப்யூட்டர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியும். சரி, அப்ப ஐபி இல்லாம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாமானா பண்ணலாம். முன்னாடி அப்ப இருக்க ஓஎஸ்ல வந்து மேக்கை வச்சு டேட்டா ஷேரிங் பண்ண ஒத்துக்கும், அப்ப இருக்க ஓஎஸ். பட் மேக்கை வச்சு அனுப்புறீங்கன்னா கம்பெனிக்குள்ள அமைச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும் என் கம்ப்யூட்டர் இருக்கு, என் கம்பெனிக்குள்ள தான் இருக்குன்னு. சார் இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, துபாயில ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா லொகேஷன் கண்டுபிடிக்க முடியாது வித் ஹெல்ப் ஆஃப் மேக். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐபியும் வேணும் மேக்கும் வேணும். அப்ப இப்போ வர ஓஎஸ்னா வெறும் மேக் போட்டாலாம் எடுத்துக்காது, ஐபியும் போட சொல்லும் மேக்கும் போட சொல்லும். ஸோ திருப்பி சொல்றேன், ஐபி is used to find the location, MAC is used to find the identification of device. அப்ப மேக் பத்தி இன்னும் இன்டெப்தா படிப்போம். MAC stands for Media Access Control. Then it's in hexadecimal format. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். MAC அட்ரஸ் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா hexadecimal format. It contains 12 hexa. MAC அட்ரஸ்ல டோட்டலா எத்தனை எக்ஸா இருக்கும்னா 12 எக்ஸா இருக்கும். தென் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஒரு எக்ஸால எத்தனை பிட் இருக்கும். ஓகே, 1 hexa that's equal to 4 bits. அப்ப டோட்டலா 12. ஓகே சூப்பர், 12 into 4 it will become as 48 bit length. அப்ப டோட்டலா மேக் அட்ரஸ்ல எத்தனை பிட் இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். டோட்டலா மேக் அட்ரஸ்ல 48 பிட் இருக்கு. சரி, இப்ப நான் ஒரு சிஸ்டமோட மேக் அட்ரஸ் காமிக்கிறேன். ரன்ல போயிட்டு கமாண்ட் கொண்டு போங்க, சிஎம்வி. இதுல போனீங்கன்னா ஜஸ்ட் கிவ் ஏ கமாண்ட் கால்ட் அஸ் கெட் மேக். இந்த கெட் மேக் கமாண்ட் எதுக்காக அப்படின்னா,
உங்களோட சிஸ்டம் மேக் அட்ரஸ் காமிக்கும். பட் மேக்ன்றது நிக்குக்கா இல்லைன்னா சிஸ்டம்க்கா? மேக்ன்றது நிக்குக்கு. அப்போ இப்போ நான் கெட் மேக் கொடுத்தேன்னா என்கிட்ட எத்தனை நிக்கார்டு இருக்கோ அத்தனை மேக் காமிக்கும். ஒரு மேக் தான் காட்டுன்னு சொல்ல முடியாது. நிக்கார்டு அதிகமாக இருந்தா நிறைய மேக் காமிக்கும். ப்ளூடூத்துக்கு கூட மேக் அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ப்ளூடூத்துக்கும் மேக் இருக்கும். அப்போ நிறைய மேக் இருக்கும். நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கணும் எது நான் யூஸ் பண்றது. ஓகே, எனக்கு தெரியும் நான் யூஸ் பண்றது வந்து ஐ திங்க் திஸ். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்புறமா தான் புரியும். இந்த 1C இருக்குல்ல, இதுதான் என் டிவைஸோட மேக் அட்ரஸ், இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். நான் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட். தென் இந்த மேக் அட்ரஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் அட்ரஸ். பிசிக்கல் அட்ரஸ். பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த மேக் அட்ரஸ் எங்க இருக்குன்னா உங்களோட என்ஐசி. நீங்க நிக் கார்டு வாங்க சொல்லவே இன்பில்டாவே இந்த மேக் அட்ரஸை கொடுத்துருவாங்க. நீங்க அசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டாவே நெக்ல மேக் அட்ரஸ் இருக்கும். டிஃபால்ட்டா பிசிக்கலாவே இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் வந்து பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ மேக் எதுவுமே நீங்க அசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப கணக்கு 7, 8, 9, 10, 11, 12 டோட்டலா 12 எக்ஸா இருக்கு. ஒரு எக்ஸால 4 பிட் இருக்கும். அப்ப 12 எக்ஸா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள 48 பிட் இருக்கும். 48 பிட் லென்த். இப்ப நான் என்ன பண்றேன்னா எக்ஸாவை பைனரிக்கு கன்வெர்ட் பண்றேன். இப்போ 1 இருக்கா, அப்ப நான் 1 கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன வரும்னா வேல்யூ 0 0 0 1. ஓகே, இது வந்து 1 எக்ஸா ஈக்குவல் டு 4 பிட் கண்டிஷன், 8 பிட் கண்டிஷன் இல்லை. அப்போ எக்ஸா 1 இருக்கு, அந்த 1 நான் கன்வெர்ட் பண்ணா 0 0 0 1 வரும். எப்படின்னு கேட்காதீங்க, ஏற்கனவே எடுத்தாச்சு. அப்போ ஒரு சில டவுட் கேட்கலாம், ஒரு சில டவுட் கேட்கவே கூடாது. வித்தியாசம் இருக்கு. சார் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, நாங்க டவுட் கேட்க கூடாதான்னா நான் திருப்பி சொல்றேன், ஒரு சிலது கேட்கலாம், ஒரு சிலது கேட்கவே கூடாது. இப்போ வந்து பைனரி என்னன்னு கேட்கக்கூடாது. இப்போ வந்து டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் எப்படி பண்றதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் முடிச்சிருக்கோம்ல. இப்போ நீங்க என்ன கேட்கலாம், சார் பிஓஇல டவுட் இருக்கு, நேற்று பார்த்தோம், பிஓஇல டவுட் இருக்கு, எனக்கு இந்த ஆட்டோ எம்டிஎஸ் டவுட் இருக்குன்னா அது கேட்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்க இருக்க எல்லா வேல்யூக்கும் எக்ஸா டு பைனரி கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன்லைன் எல்லாருமே சாட்ல போகணும், ஜூம் சாட்ல, நாட் வாட்ஸ்அப். இந்த எக்ஸா டு பைனரி கன்வெர்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல சீக்கிரம் டைப் பண்ணுங்க. 22 மெம்பர்ஸ் எல்லாருமே, ஓல்டு பேட்ச் நியூ பேட்ச் எல்லாருமே 22 பேரும் இந்த எக்ஸாவை பைனரிக்கு மாத்தி எனக்கு டைப் பண்ணுங்க.
ஃபேமிலி மெம்பர்ஸ் சீக்கிரம் கன்வெர்ட் பண்ணி சாட் போடுங்க கடன்னு. ஃபுல்லா டைப் பண்ணி என்டர் கொடுங்க. பாதி பாதியா டைப் பண்ணாதீங்க. ஃபுல்லா ஒரே லைனா எல்லா எக்ஸாவையும் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு சீக்கிரம் சாட் பண்ணுங்க. இந்த டைம்ல போயிட்டு பழைய பேஜ்லாம் திருப்பி பார்க்க கூடாது. கடகடன்னு போடணும். ஓகே, திருமணேஷ் அமிச்சாச்சு, மணிகண்டன் அமிச்சாச்சு. தென் வாட் ஆர் ரிமைனிங் மெம்பர்ஸ்? ரொம்ப லேட்லாம் பண்ணக்கூடாது, டைம் இல்ல. கடகடன்னு எக்ஸ்ட்ரா டு பைனரி கன்வெர்ட் பண்ணுங்க. வாட் ஆர் பாண்டியன்ல போட்டாச்சா? பிரவீன், பாண்டியன், சேதுராஜ். சுரேன் ப்ரோ, நான் போட்டது வந்திருக்கா? உங்க பேரு? சேது மாதவன். இது மட்டும் வந்து சார். ஓகே ஓகே. மற்றவங்களது எதுவுமே வரல, அதான் கேட்டேன். நான் வந்து 1 to 1 வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா ஓகே பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுவாங்க. அதனால எல்லாம் டெடிகேட்டடா போயிடும். ஓகே ஓகே ஓகே. நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். இப்போ ஓப்பன் மெசேஜில் இப்போ நீங்க போடுறது எல்லாமே எனக்கு என்னால பார்க்க முடியும், உங்களால யார் வேணாலும் பார்க்க முடியும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஏன்னா நானும் இதை என் பேட்ச்ல பண்ணேன். ஒரு சில ட்ரைனிங்ல அட்டன் பண்றேன். ஓகே, திடீர்னு சார் கொஸ்டின் கேட்பாரு, படிச்சுக்க மாட்டேன். யார் நிறைய பேர் ஒரே ஆன்சர் போடுறாங்க பார்த்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். சார் குட்னு. ஸோ நான் பண்றது என்கிட்ட யாரும் பண்ணிடக்கூடாதுன்னு இதுல படிச்சேன். பிகாஸ் இப்போ பிடிச்சிடலாம்ல, யாரு வந்து டே 1 கிளாஸை படிச்சது, யார் இன்னும் டே 1 கிளாஸே படிக்காம இங்க இருக்கிறது அப்படின்னு. உடப்பன் அரிணி, அரிணி போட்டாச்சா? அரிணி சாட்ல இல்லவே இல்லையே. ராமர் சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். பாத்தீங்களா? பாக்குறீங்க? ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். பிரவீன் இருக்கீங்களா கிளாஸ்ல? ஏன் ஒன்றும் ஆன்சர் வரல, இல்ல போட்டாச்சா? சார் போட்டுட்டு இருக்கேன் சார், பண்ணிடுறேன். ஓகேப்பா, டைம் ஆயிடுங்கப்பா, பேட்ச் டைம் அதுவே ஆயிடுமே, 12 மணி. சின்ன கொஸ்டின் ஆச்சே. அரிணி கிளாஸ்ல இருக்கீங்களா?
அருணி, ஹரிஷ், ஏன் இன்னும் சாட்ல ஆன்சரே வரல? ரெண்டு பேரும் கிளாஸ்ல இருக்கீங்களா? ஜஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் மட்டும் கொடுங்க. அருணி, ஹரிஷ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? ஆன்சர் அப்புறமா. ஃபர்ஸ்ட் இருக்கீங்களா? சாட்ல ஒரு அக்னாலஜ்மெண்ட். இருக்கும் சார். யாரு இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க. பேர் யாரு? ஹரிஷ். ஹரிஷ் ஹரிஷ் சார். இப்போ சாட் போட போறீங்க. ஹரிஷ் டைம் ஆகுதே. சென்ட் பண்றேன் சார். சீக்கிரம் வா, நான் பேட்ச் எடுக்கணும்ல. தென் சென்ட் பண்றேன் சார். பண்ணிட்டீங்களா? ஓகே, நான் பார்க்கறேன். பண்ணுங்க. ஹரிணி கிளாஸ்ல இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல காலையிலேயே தூக்கமா? ஹரிணி, just give you acknowledgement. ஹரிணி விஜய் யாரா பார்ட்டிசிபென்ட் ஹரிணி விஜய் இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க. மேபி இங்க இருக்க நேம் தான் நாங்க வந்து கால் பண்ண முடியும். ஹரிணி விஜய் கிளாஸ் தேங்க்யூ சார். இருக்கீங்களா? இருக்கு சார். ஆக்சுவலா கொஞ்சம் ஆடியோல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் சார். ஓகே, கரெக்ட். சரி, அப்போ இந்த மேக்கை டே 1 கிளாஸ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணலாம். டே 1 கிளாஸை வெறும் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண வராது. இதான் கணக்கு. வீட்டில் போயிட்டு எதனா ஒன்று ட்ரை பண்ணிருக்கணும். அப்போ கன்வெர்ட் பண்ண உங்க நோட்ல டோட்டலா 48 பைனரி வேல்யூஸ் இருக்கும். வேணும்னா கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. கம்மியா இருக்க சுரேன்னா தப்பா பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஒரு எக்ஸால 4 இருக்கு. அப்போ 12 எக்ஸா நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்க நோட்ல டோட்டலா 48 பிட் இருக்கும். இந்த 48 பிட்டை 2ஆ பிரிச்சிருவாங்க. 24 பிட் 24 பிட்டா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 24 பிட் வந்து வெண்டார் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 24 பிட் வந்து யூசர் ஐடி அப்படின்வாங்க. இது என்னது வெண்டார் ஐடி யூசர் ஐடினா, ஒரு மேக் வாங்குறீங்க, அது நிக்கார்ட்ல இருக்கும். அப்ப நிக்கார்ட் தான் வாங்க முடியும், மேக்க வாங்க முடியாது. ஒரு நிக் வாங்குறீங்கன்னா நிக்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய கம்பெனி இருக்காங்க. டி லிங்க்ல நிக்கார்டு இருக்கு, ஓகே, டிபி லிங்க்ல நிக்கார்டு இருக்கு. நிறைய வெண்டார்ஸ்ல நிக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த RXA யாருக்காகன்னா அவங்கள ஐடென்டிபிகேட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க RXA உங்க பேர் கிடையாது. உங்க பேர் எங்க இருக்குன்னா அடுத்த RXA. அப்போ ஃபர்ஸ்ட் 24 பிட் உங்களுக்காக கிடையாது, லாஸ்ட் 24 பிட் தான் உங்களுக்காக. அதுதான் உங்க டிவைஸோட ஐடென்டிபிகேஷனா வேலை செய்யும். அப்ப ஃபர்ஸ்ட் 24 பிட் வச்சு என்ன பண்ணலாம்னா அதோட வெண்டார் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இதுல நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. மேக் ஃபைண்டர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போயிட்டு இந்த மேக்கை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மேக்கோட வெண்டார் யாருன்னு. இப்போ எனக்கு மேக் இருக்கு, ஆனா அந்த மேக் வந்து சிஸ்கோ ரவுட்டர் தான், இல்ல ஜுனிப்பர் ரவுட்டர் தான், இல்ல ஹவாய் தான், இல்ல எக்ஸ்ட்ரீம் தான் தெரியணும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் என்னால கமாண்ட் போட முடியும். நீங்க நினைச்ச மாதிரி ரியல் டைம் இருக்காது. உங்க பக்கத்திலேயே ரவுட்டர் இருக்காது. நீங்க உங்க வீட்டுல இருந்து லேப்டாப் வச்சு எல்லா ரவுட்டரும் எல்லா சுவிட்சும் மேனேஜ் பண்ணுவீங்க. அது போக நான் சொல்லித்தரேன். அப்ப லாஜிக் என்னன்னா ரவுட்டரை கண்ணிலே காட்ட மாட்டான். இங்க பாக்குற மாதிரி லேப்ல இருக்க மாதிரி கட்டுக்கட்டா இருக்குமா இருக்கும், ஆனா அது பக்கத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. அது L1 இன்ஜினியர் இருப்பார். இந்த கேபிள் எதனா போச்சுன்னா அவர் கனெக்ட் பண்ணுவார். இந்த சீசனை ஒழுங்கா படிக்கலன்னா அங்க இருப்பீங்க, பக்கத்துலயே உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் தர மாட்டான். என்ன தருவான்? கேபிள் கனெக்ட் பண்ண கால் வரும், கேபிள் கனெக்ட் பண்ணுவானா, கேபிள் கனெக்ட் பண்ணிட்டா அவதான் இன்ஜினியர். ஓகே, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ நல்லா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எல்லாம் ரிமோட் மேனேஜ்மெண்ட். அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அப்ப கணக்கு என்னன்னா, ஒரு டிவைஸ் நீங்க கன்சோல் எடுத்திருக்கீங்க, என்னன்னே தெரியல, ஜுனிப்பரா இல்ல சிஸ்கோவா. அப்போ அதுல இருக்க மேக்கை மட்டும் வச்சு அது என்ன டிவைஸ்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் 24 பிட் வந்து உங்களுக்கு அது சிஸ்கோ கண்டுபிடிச்ச நிக்காடா, இல்ல ஜுனிப்பர் கண்டுபிடிச்சதா, இல்ல டி லிங்க்தா, HP தான் சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடும். அப்ப லாஸ்ட் 24 பிட் தான் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா யூசருக்காக வச்சிருக்காங்க. மேக் இவ்வளவுதான். இதுக்கு மேல மேக்ல படிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. அடுத்தது IP.
ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் புரோட்டோகால், ஏற்கனவே தெரியும். Then it's a logical address. MAC address கூட கம்பேர் பண்ணி வாங்க. MAC address என்னன்னு சொன்னாங்கன்னா physical address ன்னாங்க. இவரை வந்து லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்றாங்க. Then it's in dotted decimal format. IP address வந்து dotted decimal formatல இருக்கும். It contains 4 octet. ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பிட் இருக்கும்? ஓகே, ஒரு ஆக்டேட்ல வந்து உங்களுக்கு 8 பிட் இருக்கும். அப்போ டோட்டலா 4 ஆக்டேட் இருக்கு. அப்போ 4 ஆக்டேட் இன்டு 8 இல்ல என்ன வரும்னா இட்ஸ் 32 பிட்ல. ஐபி அட்ரஸோட லென்த் எவ்வளவுனா 32 பிட். மேக் அட்ரஸோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 48 பிட். மேக் அட்ரஸ் பிசிக்கல் அட்ரஸ், ஐபி அட்ரஸ் லாஜிக்கல். லாஜிக்கல் என்னன்னா நீங்க கொடுக்கணும். ஓகே, மேக் அட்ரஸ் நீங்க கொடுக்க தேவையில்ல, இன்பில்டாவே உங்க நிக்கார்ட்ல இருக்க போகுது. அப்போ ஐபி அட்ரஸ் அப்படி கிடையாது, இன்பில்டா இருக்காது, நம்ம கொடுத்தாதான் எடுத்துக்கும். அப்போ இதனாலதான் ஐபி அட்ரஸ லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, தென் எங்கெல்லாம் ஐபின்னு பாக்குறீங்களோ ஐபி தட் இஸ் ஈக்குவல் டு 2 பேராமீட்டர். ஐபின்னு பார்த்தாவே அந்த ஐபியில 2 விஷயம் கலந்துருக்கணும். ஒன்னு நெட்வொர்க், ஒன்னு ஹோஸ்ட். அதை பத்தி நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க. ஐபினாவே கண்டிப்பா 2 விஷயம் கலந்துருக்கும். ஒன்னு நெட்வொர்க், ஒன்னு ஹோஸ்ட். அப்ப அப்கமிங் கிளாஸ்ல நெட்வொர்க் மட்டும் இருக்கும், அதுக்கு பேர் ஐபி கிடையாது. ஹோஸ்ட் மட்டும் இருக்கும், அதுக்கு பேரு ஐபி கிடையாது. ஐபின்னு எடுத்தீங்கன்னா அது 2மே கலந்துருக்கணும். என்னென்ன கலந்துருக்கணும்னா நெட்வொர்க்கும் கலந்துருக்கணும், ஹோஸ்டும் கலந்துருக்கணும். அப்படி கலந்துருந்தாதான் அதுக்கு பேர் ஐபி. நல்லா மண்டையில ஏத்திக்கணும், ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப மிஸ் பண்ணீங்கன்னா அப்கமிங் கிளாஸ்ல அடிவாங்க. நாங்க சொல்ற ஒரு வார்த்தையும் நல்லா ஏத்திக்கணும். ஐபினாவே 2மே கலந்திருந்தாதான் அதுக்கு பேரு ஐபி அட்ரஸ். இதுல ஒண்ணு மிஸ் ஆச்சுனாலும் பார்க்க ஐபி மாதிரி இருந்தாலும் அது ஐபி அட்ரஸ் கிடையாது. சரி, பட் நம்மளுக்கு நெட்வொர்க்னா என்னன்னு தெரியாது, ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியாது, ஆனா கலந்திருந்தா அதுக்கு பேரு ஐபின்னு தெரியும். சரி, now we want to know IPv4 structure. IPv4 ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னா பார்க்க எப்படி இருக்கும். V4ன்றது ஒண்ணு இல்ல, V4னா வெர்ஷன் 4. ஐபில 2 ஐபி இருக்கு, V4 ஒன்று இருக்கு, V6 ஒன்று இருக்கு. இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம். ஐபி V4னா என்ன, V6னா என்னன்னா அப்புறமா படிச்சுக்கலாம். ஐபியோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஐபி பார்க்க எப்படி இருக்கும். நம்ம இத்தனை நாள் ஐபின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனா பார்த்தது இல்ல, அது எப்படி இருக்கும்லாம் தெரியாது. பட் ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்மளுக்கு இனிமே தெரியணும் ஐபி பார்க்க எப்படி இருக்கும். அது தெரியணும்னா ஐபி அட்ரஸ்ல டோட்டலா எத்தனை பிட்டுன்னு தெரியும். எத்தனை பிட்டு, அதை எப்படி பிரிச்சிருக்காங்க? 4 ஆக்டேட்டா பிரிச்சிருக்காங்க. டோட்டலா 32 பிட்டு, அதை 4 ஆக்டேட்டா பிரிச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஐபி பத்தி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா அந்த 4 ஆக்டேட்டையும் பிளேஸ் வேல்யூவோட செப்பரேட் பண்ணும். டே 1 அட்டன் பண்ணிருக்கணும், கிளியரா டே 1 போர்ஷன் ஞாபகம் இருக்கணும்.
லேட் ஜாயினர்ஸ் எல்லாருமே யூடியூப்ல ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்கு, பார்க்கணும். நீங்க பார்க்காமலாம் அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா புரியாது. அப்புறமா டெமோ எனக்கு புரியவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸ். நாங்க திருப்பி சொல்றோம், பழைய போர்ஷன் படிச்சிருந்தாதான் புது போர்ஷன் புரியும். பிகாஸ் இனி இது எத்தனாவது சீசனு? டே 3ல. ஆமா டே 3. நம்ம சிஸ்டம் டே 1, நேற்று டே 2 கேபிள்ஸ்லாம், இன்னைக்கு டே 3. ஓகே, ஸோ பிளேஸ் வேல்யூ நல்லா படிச்சவங்களுக்குலாம் தெரியும் நம்புறோம். என்ன பிளேஸ் வேல்யூ அப்படின்னா 1, 2, 4, 8, 16, 32, 64, 120. டோட்டலா 4 ஆக்டேட் பிரிச்சாச்சு. அப்போ ஐபி பார்க்க எப்படி இருக்கும் தெளிவா படிக்கணும்னா பிரிங்க. 4 ஆக்டேட் பிரிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஆக்டேட், இது செகண்ட் ஆக்டேட், தேர்ட் ஆக்டேட், ஃபோர்த் ஆக்டேட். இப்போ கணக்கு என்ன அப்படின்னா, இங்க இருக்க 32 பிட்டுக்கும் we want to write a binary combinations. இங்க இருக்க 32 பிட்டுக்கும் பைனரி காம்பினேஷன் எழுதுனீங்க அப்படின்னா உங்களால ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன ஐபி இருக்கு, அந்த ஐபி பார்க்க எப்படி இருக்கும், மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா 32 பிட்டுக்கும் பைனரி காம்பினேஷன் எழுதணும். பட் பைனரி காம்பினேஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். பைனரி காம்பினேஷன் இந்த ஸ்கூல்ல 12th எல்லாம் எடுப்பாங்களே, 12th கிடையாது, 6th 7th 8th அப்புறமா காலேஜ் எப்படி எடுத்திருப்பாங்க. என்னன்னா அந்த பைனரி காம்பினேஷன் ஃபார் 3 பிட் 0 0 0, அடுத்து என்ன வரும் 0 0 1, 0 1 0 1 0 0 1 1 0 1 100 100 1 0 0 அப்படியே போய் 1 0 1 அப்புறம் 1 0 1 1 0 1 0 1 அடுத்தது 1 1 0 1 1 0. எங்க ஆஃப்லைன் யாரும் பேசுங்க, அடுத்தது என்ன வரும் ஆன்லைன் முடிஞ்சு 1 1 1 1. 1 1 தான். அப்ப 4 பிட்னா 0 0 0 0. சொல்லுங்க ஆஃப்லைன் சொல்லுங்க, ஏங்க ஆஃப்லைன் சொல்லுங்க. 0 0 0 1 0 0 1 1 1 1 0 1 கரெக்ட் தான் ப்ரோ. 1 0 1 அடுத்தது 0 1 அப்படின்னா அந்த திங்கர்ஸ் கிளாஸே அமைதியா இருக்குல்ல, யாரோ 2 பேரும் கத்துறாங்க, அதுவும் கரெக்டான எனக்கு தெரியல. இந்த திங்கர்ஸ் ஓகே பஸ். சரி, அப்போ என்ன விஷயம்னா இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் பைனரி காம்பினேஷன் எழுத தெரியணும். ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து இருப்பாங்க, காலேஜ்ல அப்புறமா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா உங்க வீட்டுல யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா 6th 7th 6th 7th இல்லப்பா, இது இப்பயே ரொம்ப இதுலயே சொல்லி கொடுத்துட்றாங்க. 6th 7th ஏதோ பைனரி காம்பினேஷன்ஸ் எழுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் திங் இஸ்
இங்க எல்லாருக்கும் பைனரி காம்பினேஷன் எழுத தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. எல்லாருக்கும் தெரியாதுல்ல. எல்லாருக்கும் மீன்ஸ் ஆனா 2 பேருக்கு தெரியும். பட் மீதி 2 பேருக்கு தான் தெரியும். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இது 2 இல்ல 4 பேருக்கு தான். மொத்தம் எத்தனை பேர்? 30 பேர் இருக்கும். 30 பேர்ல இன்க்ளூடிங் என்னைய சேர்த்துக்கோங்களேன். 30 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் பைனரி காம்பினேஷன் எழுத தெரியும். என்னோட கவுண்ட் அப்படிதான் நினைச்சிருக்கேன். இது யாருக்குமே பைனரி காம்பினேஷன் எழுத தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பைனரி காம்பினேஷன் எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கோங்க. அதை பார்க்காம போயிட்டா அப்படியே சீசனே ஏன்டா வந்தோன்னு இருக்கும். அதுதான் இருக்கும். ஸ்கூல் படிக்கலன்னா நீங்க பாருங்க, நான் திருப்பி சொல்லித்தரேன், அதை பார்த்துட்டு போகும். ஓகேவா? அதனால திருப்பி சொல்லித்தரேன். இங்க வந்தா பைனரி காம்பினேஷன் படிக்காம நாளைக்கு வந்தீங்கன்னா கிழிஞ்சுது. இப்ப பைனரி காம்பினேஷன் ஃபார் 3 பிட்னு கேக்குறாங்க. 3 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத சொன்னாங்கன்னா சும்மா ஏனோ தானோன்னு எழுதாம இது எழுதுறது பிளேஸ் வேல்யூ வச்சுதான் எழுத முடியும். பிளேஸ் வேல்யூ வச்சு எழுதுனீங்கன்னா தெளிவா கிளியரா வரும். ஆனா ஒரு சில டைம் எங்க காலேஜ்ல எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்போ 4 பிட் இருக்கு அப்படின்னா 0001 0 ஆட் பண்ணா 10 வரும் அப்படின்னாங்க. எங்க ஸ்கூல், எங்க காலேஜ்ல. நான் பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர்ல டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஒரு புக்கு. அந்த புக்ல வந்து எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா 0 ஆட் பண்ணா 10 வரும், 10 வரும்னாங்க. ஏன் 10 வரும்னு கேட்டா 0 ஆட் பண்ணா 10 வரும். அப்ப 10 என்ன பண்ணா 0010. ஓகே, அப்படி இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களால ஒரு 8 லைன் தாண்ட முடியும். அதுவும் ஒரு குத்துமதிப்பா தாண்டலாம். அதுக்கு மேல பைனரி காம்பினேஷன்லாம் எழுத வாய்ப்பே கிடையாது. அதனால அப்படிலாம் படிச்சுக்காதீங்க, தெளிவா படிங்க. 3 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத சொன்னாங்கன்னா தெளிவா எழுதணும்னா ரைட் எ பிளேஸ் வேல்யூ. 3 பிட்டோட பைனரி பிளேஸ் வேல்யூ என்னன்னு தெரியணும். 3 பிட்டோட பைனரி பிளேஸ் வேல்யூ என்னன்னா 1 2 4ஓட நிறுத்துங்க. அவ்வளவுதான் 3 பிட்டு. இதுதான் 3 பிட்டோட பிளேஸ் வேல்யூ. அதான் டே 1 சொன்னேன். அந்த பிளேஸ் வேல்யூ வச்சுதான் மொத்த சீசனையும் எடுக்க போறோம். சரி, இப்போ சிம்பிளா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ணினே வரும். நார்மலா டெசிமல் எதுல இருந்து ஆரம்பிக்குது? 0. அப்போ ஒரு டெசிமலா பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதினே இருக்கணும். அப்போ டெசிமல் 0 இருந்து ஆரம்பிக்கும்ல. அப்போ 0னா இங்க எதை ஆட் பண்ணணும்னா எதையும் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன வரும்? 0 0 0. அடுத்த டெசிமல் வேல்யூ என்னன்னா 1. அப்போ 1 0 0 1. அடுத்த டெசிமல் வேல்யூ என்னன்னா 2. 2னா 2க்கு டைரக்டா என்ன போடணும்? 1 போடணும். 0 1 0. அடுத்தது 3. 3னா 2 + 1 3 ஆகும். அப்ப என்ன போடணும்னா 0 1 1. அடுத்தது 4. 4க்கு டைரக்டா 1 போட்டுட்டு ரிமைனிங் எல்லாமே 0. அடுத்தது 5. 5னா 4 + 1 5. 4க்கு ஒரு 1, 1க்கு ஒரு 1, இது 0. அடுத்தது 6. 4 + 2 6, 1 1 0. அடுத்தது 7. 4 5 6 7, 1 1 1. அடுத்தது 8. 8னா இது ஆட் பண்ணா 8 வராது. அப்ப இவ்வளவுதான் பைனரி காம்பினேஷன்ஸ். தெளிவா எழுத தெரியணும். இந்த கணக்கு போட்டீங்கன்னா தெளிவா வரும். இது போட்டோ வரலன்னா உங்களுக்கு அடிஷனே பண்ண தெரியலன்னு அர்த்தம். கூட்டுறதே வரல அப்படின்னு அர்த்தம். என்ன பெரிய லாஜிக்காது? 0ல இருந்து கன்வெர்ட் பண்ணீங்க. பட் டே 1 அட்டன் பண்ணிக்கணும். டே 1 அட்டன் பண்ணலன்னா இந்த டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஒரு சில பேர் லேட்டா ஜாயின் பண்ணுவாங்க. சிசிஎன்இல ரெக்கார்டிங் கொடுத்துருப்போம், ஆனா ரெக்கார்டிங் பார்க்காம வந்துருவாங்க. மேபி லேட் ஜாயினர்ஸ் யாரா இருப்பீங்க கண்டிப்பா. இங்க டே 1ல இருந்து அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகே, ஒரு மேபி நேத்து வந்திருப்பீங்க, இல்ல இன்னைக்கு வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் சேல்ஸ் டீம்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கேள்வி பாருங்க, ரெக்கார்டிங் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, நேற்று ஒரு ரெக்கார்டிங் தான், என்ன ஆயிட போகுது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்க பார்க்காம அடுத்த செஷன் வந்துடுவீங்க. ஒண்ணுமே புரியாது. மேபி நடுவில் எப்போ லீவ் போட போறீங்கன்னா, இப்போ நாளைக்கு எங்கேயோ எமர்ஜென்சி இல்லை ஹெல்த் இஷ்யூ வர முடியலன்னா அடுத்த நாள் வர்றதுக்கு முன்னாடி அந்த கிளாஸோட ரெக்கார்டிங்கை பார்த்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா இந்த டோட்டல் கோர்ஸும் புரியாது, டோட்டலாக புரியாது. இந்த சிசிஎன்ல ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டு வந்தாவே அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் அப்படி சொல்ல மாட்டாங்க. நார்மலாக என்ன சொல்லுவாங்க,
லீவ் போட்டா அடுத்த பேட்ச் அட்டன் பண்ணுங்க. லீவ் போடவே கூடாது. அப்படி லீவ் போடுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டிங் பண்ணும். ஏன்னா இதுல ஒரு சில கிளாஸ் அடுத்த கிளாஸை டிபெண்ட் பண்ணிருக்கும். ஒரு சில கிளாஸ் இண்டிவிஜுவல் கிளாஸா இருக்கும். இண்டிவிஜுவல் கிளாஸ் என்னன்னா, இப்போ நீங்க நேற்று லீவ் போட்டீங்களா, நேற்று லீவ் போட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை. நேற்று வரல, ரொம்ப பாதிப்பு இல்லை. ஏன்னா நேற்று டாபிக்லாம் ரொம்ப இங்க வராது. இது தனியா ஐபி மேக் மட்டும் இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு ஐபி மேக்கா, நாளைக்கு ஐபி மேக் பார்ட் 2 எடுக்கும். அப்ப இன்னைக்கு லீவ் போட்டவங்களுக்கு நாளைக்கு சுத்தமா புரியாது. டே 1 லீவ் போட்டவங்களுக்கு டே 2 புரிஞ்சிருக்கும், ஆனா டே 3 புரியாது. இன்னைக்கு புரியாது. டே 1 லீவ் போட்டவங்க டே 1ல கன்வர்ஷன் பண்ண தெரியாதவங்களுக்கு டே 3 பாதி புரியும், பாதி புரியும். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டிங்லாம் பாருங்கன்னு, பட் பார்க்க மாட்டாங்க பசங்க. சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 5-bit பைனரி காம்பினேஷன் எழுதிட்டு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண போறீங்க. சென்ட் பண்ணுங்க. 5 பிட்டுக்கு அழகா பிளேஸ் எழுதுங்க. 1 2 4 8 16. Let's do it. நீ எதை கூப்பிட்டா செய்யணும்? அது 3 இருக்காது. அப்படி யார் தெரியும்? எல்லா இடத்துலயும் வரும். அது கூட ஒரு கொஞ்சம் தெரியுமா?
பெருசா வரும் 16 நிறைய வரும்ல. பட் போடுங்க, அப்பதான் ப்ராக்டிஸ் ஆகும். முடிச்சா அனு என்னாச்சு? மனசு வச்சு எல்லாமே ஒன்று லாஸ்ட் எல்லாமே ஒன்று என்ன போட்டு சவுளுக்கு ஓகே சார் போதும். மேபி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. சார் இப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்போது டெசிமல் வேல்யூக்கு 0 to 9 தானே சார்? அதுக்கு மட்டும் கன்வெர்ட் பண்ணுமா இல்லை 1111 வர வரைக்கும் கன்வெர்ட் பண்ணுமா? எல்லாமே லாஸ்ட்ல 111 வரையும் கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் 5 பிட்ல. ஓகே தேங்க்ஸ். Now listen, அப்போ இந்த கன்வர்ஷன் முக்கியம். இதே காம்பினேஷன் திருப்பி ஒரு கிளாஸ்ல வரும். ஓகேவா? அந்த கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லி தர மாட்டேன். உள்ள வந்திருக்கீங்க, சரி ஓகே ஸ்கூல் படிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஸ்கூல் படிக்கலன்னா பரவாயில்ல, ஸ்கூல்ல சரியா படிக்கலனாலும் பரவாயில்ல சொல்லிதான் இங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டு உள்ள போறோம். ஒரு டே 15 டே 17 வந்த அப்புறமா இதே காம்பினேஷன் அங்க தேவைப்படும். அங்கேயும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கூலும் படிக்க மாட்டீங்க, காலேஜும் படிக்க மாட்டீங்க, இங்க வந்து யாரும் சொல்லி கொடுத்தா இங்கேயும் படிக்க மாட்டீங்கன்னு ஆயிடும். அதனால 15வது கிளாஸ்ல திருப்பி இதே காம்பினேஷன்ஸ் தான் தேவைப்படும். அங்க 8 பிட்டுக்கு எழுத சொல்லுவேன், இல்ல 10 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத சொல்லுவேன். 3 பிட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், தென் வந்து 5 பிட்டுக்கு எழுத வச்சிருக்கோம். ஒரு நாள் 15 பிட்டுக்கு எழுதுற மாதிரி சிச்சுவேஷன் நம்ம கிளாஸ்ல வரும். அங்க வந்து எனக்கு தெரியாது, பெண் எழுதாம பக்கத்தை எட்டி பார்த்து எழுதுறது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல் போர்ஷன், சிசிஎன்ஏ கிடையாது. பட் பரவாயில்ல, நான் எடுக்கிறேன். நான் ஏன் இதை எடுக்கிறேன் அப்படின்னா, ஏன் எடுக்கணும் இதை? தேவையில்லாம ஒரு 1/2 போயிடுச்சு. ஏன் எடுக்கிறேன்னா, நான் சிசிஎன்ஏ படிக்க சொல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதனாலதான் நான் இந்த சிசிஎன்ஏ புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேவா? இதான் விஷயம். ஏன் இப்போ சுரேன் வந்து தேவையில்லாம 3 பிட்டுக்கு 5 பிட்டுக்கு எழுதுங்க, 5 பிட்டுக்கு அவ்வளவு நேரம் எழுதி முடிக்க. நான் ஏன் எழுதுங்கன்றேன்னா, எனக்கு தெரியும் இது இன்கேஸ் டீச் பண்ணாம போயிட்டோம்னா புரியாது. ஏன் டீச் பண்ண மாட்டாங்கன்னா, எல்லா ட்ரெயினரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு. அந்த நினைப்பு இருக்கிறதுனால ஒரு சில ட்ரெயினர் பேசிக் எடுக்க மாட்டாங்க. அது தப்பு கிடையாது, அது அவங்க ட்ரெயினரோட தாட்ஸ் பொறுத்து. என் இன்ஸ்டியூட்ல யார் எடுத்தாலும் சொல்லி தருவாங்க. பிகாஸ் இட்ஸ் கண்ட்ரோல் பை மீ. நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ட்ரெயினர்ஸ்க்கு, இப்படிதான் பசங்களுக்கு டீச் பண்ணணும். ஏன்னா இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ்னா தெரியும், இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷர், எதுவுமே படிச்சுக்க கூடாதுங்க. நாங்கள் சொல்லி கொடுத்தா புரியும் எல்லாம். அப்போ லாஜிக், நான் சீசன் எப்போ படித்தேன் தெரியும்ல? எப்போ படித்தேன்? நிறைய தடவை கிளாஸ்லேயே சொல்லிடுவேன். நான் 2017 படிக்க சொல்ல ஏதோ காம்பினேஷன் ஜிமினேஷன் தாங்க. நம்மளுக்கு ஒரு பிட்டுக்கு காம்பினேஷன் எழுத தெரியாது. பைனரியே 0 1ன்றதே எனக்கு தெரியாது சொல்ல போனா. அப்படி இப்படி லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பிக்கப் பண்ணி ஒரு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா, சீசனை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்கு 1.5 years ஆயிடுச்சு. உங்களாம் நம்ப மாட்டீங்க. ஓகே, நீங்க 40 நாள் முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. எஸ், முடியும், நான் முடிச்சு காட்டுறேன் கரெக்டா. பட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்ப எனக்கு இதெல்லாம் எடுக்கல. நம்ம ஸ்கூலும் ஒழுங்கா படிக்கல, காலேஜும் ஒழுங்கா படிக்கல. அதனால சீசனை தலை சுத்தி விட்டுருச்சு. என் பசங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் இதை காமிக்கிறோம். திருப்பி 15வது கிளாஸ்ல வந்து 5 பிட்டுக்கு எழுத தெரியல, 4 பிட்டுக்கு எழுத தெரியலன்னு நிப்பீங்க. டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் என்ன? 28
18ஆம் தேதி இதே டாபிக் வரும். அன்னைக்கு இந்த பேட்ச்ல இருந்து ஒரு 3 பேருக்கோ 4 பேருக்கோ இந்த 5 பிட் தான் கேட்பேன். அன்னைக்கும் எழுத தெரியாம 18ஆம் தேதி நிக்கதான் போறீங்க. ஏன்னா நாங்க அத்தனை பேட்ச் பார்த்துவோம். சரி, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐபியோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத சொல்றாங்க. ஆனா டோட்டலா இங்க எத்தனை பைனரி காம்பினேஷன்ஸ் இருக்குன்னா, சாரி, எத்தனை பிட் இருக்குன்னா 32 பிட்ஸ் இருக்கு. கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பிட் எல்லாம் டோட்டலா 32 இருக்கும். அப்ப 32 பிட்டுக்கு பைனரி எழுதணும். யாருன்னா உங்க நோட்டை திறந்து பாத்தீங்கன்னா 5 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷனே பாதி பேர் எழுதி முடிச்சிருக்க மாட்டீங்க. பாதி பேர் ஏன்னா போயினே இருக்கும். ஒரு சில பேர் நோட்ல 3 பேஜ் 4 பேஜ் வந்துருச்சா, அப்ப கணக்கு என்னன்னா 5 பிட்டுக்கே அவ்வளவு காம்பினேஷன்ஸ் வரும். ஓகே, ஐ திங்க் 64 காம்பினேஷன்ஸ் வரும். ஐ திங்க் ஓகே 64 காம்பினேஷன்ஸ் வரும். இங்க எத்தனை பிட்டுக்கு எழுத சொல்றாங்கன்னா 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத சொல்றாங்க. எழுத முடியுமா முடியாதா? முடியாதுனீங்கன்னா நீங்க என்னோட ஸ்டூடெண்ட் கிடையாது. அப்போ முடியும், முடியாதுங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 32 பிட்டுக்கு எழுத முடியும். என்ன எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகும். ஏன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காம்பினேஷன்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. என்னதான் ஆட் பண்ண தெரிஞ்சாலும் இது கரெக்டா முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆனாலும் அதிசயம் கிடையாது. ஏன்னா 32 பிட்ஸ் இருக்கு. அவ்வளோ காம்பினேஷன் தலைக்கீழ வரும். ஆனா எழுத சொல்றாங்க, பட் அவ்வளவு எழுத முடியாது. அதுக்கு பதில் ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனும் எண்டிங் பைனரி காம்பினேஷன் எழுதி முடிச்சிடலாம். ஏன்னா ஸ்டார்டிங் எப்பவுமே ஈஸி. உங்க நோட் எடுத்து பாருங்க, ஸ்டார்டிங் எப்பவுமே என்ன வரும்னா 0. ஏன்னா எதையும் ஆட் பண்ணக்கூடாது, டெசிமல் 0. decimal 0. Then லாஸ்ட் பைனரி காம்பினேஷன் என்ன வரும்னா எல்லாமே 1ல வந்து நிக்கணும். அது வழியா நீங்க ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே ஜீரோஸ், எண்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே 1ல வந்து முடிஞ்சிடும். நீங்க எந்த காம்பினேஷன் போட்டாலும் இதான் நடக்கும். மக்க படிச்சுக்காதீங்க, புரியலன்னா இங்கேயே உட்கார்ந்துட்டு கத்துக்கிட்டு போகும். ஓகே, இப்போ டோட்டலா ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கும். அது கணக்கு போடுறதே கஷ்டம். அது போட்டு நான் சொல்லி தருவேன், வெயிட் பண்ண. இவ்வளவு காம்பினேஷன் எழுத சொன்னாங்க, என்னால எழுத முடியாது. நான் ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனும் எண்டிங் பைனரி காம்பினேஷனும் எழுதிட்டேன். இப்போ இந்த காம்பினேஷன் எழுதிட்ட அப்புறமா இருக்கிற பைனரிய டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அதனாலதான் சொன்னோம் டே 1 கிளாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இருக்கிற பைனரிய டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஈஸி, சப்ப மேட்டர் இல்ல. என்ன, கீழே 0 இருந்தா மேல இருக்கிறத ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. இங்க 8 0 இருக்கா, அப்போ ஒரு 0 டாட். ஏன்னா பிரிச்சது டாட் வச்சு பிரிச்சிருப்பாங்க. இங்க 8 0 இருக்குல்ல, எத்தனை 0? ஒரு 0. இங்க 8 0 இருக்கா, டெசிமல் என்ன? ஒரு 0. இங்க 8 0 இருக்கா, டெசிமல் என்ன? ஒரு 0. சரி, இப்ப கீழே இருக்க 1 வந்து என்ன பண்ண போறோம்னா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ கீழே எத்தனை 1 இருக்குன்னா இங்க 8 1 இருக்கா, கீழே 1 இருந்தா என்ன பண்ணணும்? எதை ஆட் பண்ணணும்? 1 ஆட் பண்ணக்கூடாது. 1 + 1 + 1 பேஸ் வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்போ 1 + 2 + 4 + 8 + 16 + 32 + 64 + 128 255. அவ்வளவுதான் கிளாஸ். பக்கா, சூப்பர். 255 டாட். அடுத்தது எல்லாமே ஒண்ணா, 255 டாட். அடுத்தது எல்லாமே 1. 255 டாட். அடுத்தது எல்லாமே 1. 255. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்ஜினியர்ஸ் லிசன், நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஐபினா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, நம்மளும் ஐபினா என்னன்னு கேள்விப்படுறோம். ஆனா வித்தியாசம் இருக்கணும்.
நம்ம வீட்டில் இருக்கவங்க இன்ஜினியர் கிடையாது, நம்ம இன்ஜினியர். அவங்க கேள்விப்பட்டா போதும், நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், வித்தியாசம் இருக்கு. ஓகே, இது நம்ம ஃபீல்டு, நம்ம தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியணும்னா, ஐபி அட்ரஸ் ஸ்டார்டிங் என்ன கேட்டீங்கன்னா 0.0.0.0. ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் ஐபி 0.0.0.0. ஐபி அட்ரஸோட எண்டிங் ஐபி என்னன்னா என்னது? இது அப்படியே மனசுல ஏத்திக்கணும், மக்க படிக்க கூடாது. சும்மா 225 மக்க படிக்க கூடாது. 255 ஏன் வந்துச்சுன்னா எல்லாமே 1 போட்டு தான் 255 வந்தது. வேணும்னா இவ்வளவு பெரிய கிளாஸ் எடுக்க தேவையில்லை. இதெல்லாம் காட்டாமையே சுரேன் நினைச்சிருந்தேன்னா இதான் ஸ்டார்டிங் ஐபி, இதான் எண்டிங் ஐபின்னு எழுதிட்டு போக தெரியும். நீங்க எந்த கொஸ்டினும் கேட்கவே முடியாது, பிகாஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் தப்பா எடுத்தா கூட அதுதான் உண்மைன்னு நம்புற சிச்சுவேஷன்ல தான் நீங்க இப்போ இருக்கீங்க. அதான் உண்மை. ஃப்ரெஷருக்கு எதுவுமே தெரியாது. 256 கிராம்னா நோட் பண்ணிப்பாரு. ஆமா சுரேன் 256. அப்போ 5 நிமிஷத்துல முடிக்கிற கண்டென்ட்டை நாங்க அப்படி முடிக்க கூடாது, பசங்களுக்கு பேசிக்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளேஸ் வேல்யூ பிரிச்சு காம்பினேஷன் எழுத சொல்லி அந்த காம்பினேஷனை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா இந்த வேல்யூ வருது. அப்போ ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் ஐபி 0.0.0.0. ஐபி அட்ரஸோட எண்டிங் ஐபி 255.255.255.255. இனிமே எங்கெல்லாம் ஐபி பாக்குறீங்களோ அந்த ஐபிய நின்று நிதானமா பார்த்துட்டு போகணும். இதுக்கோலையும் எவ்வளோ படம் பார்த்துருப்பீங்க, ஐபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேக்கிங்னா ஐபின்னு வாங்க, ட்ரேஸ் பண்ண போறதா ஐபி வச்சு பிடிச்சிட்டுன்னு வாங்க, எங்கேயாவது ஐபி எழுதி ஒட்டியிருப்பாங்க, நம்ம அப்படியே கலந்து போயிருப்போம். பட் இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகி பைண்ட் ஆகிட்டீங்கன்னா, படிக்கிறது வேற, பைண்ட் ஆகி படிக்கிறது வேற. பைண்ட் என்னன்னா, நீங்க நைட்டு தூக்கத்துல கூட என் வாய்ஸ் கேட்கணும், கேட்க வைப்பேன். ஓகேவா? டெய்லி அட்டன் பண்ணுங்க. நீங்க தூக்கத்துல கூட என் டாபிக் உங்க மண்டையில ஓட வைப்பேன். அப்படி ஓடுச்சுன்னா என்னைக்குன்னா ஒரு நாள் நீங்க வெயிட்டா பைண்ட் அடிக்க. திடீர்னு நைட்டு 12:30 மணிக்கு உங்களுக்கு ஒரு கான்செப்ட்ல ஒரு டவுட் வந்துருச்சு, அதுக்கு நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா பைண்ட் அடிங்க. பைண்ட் என்னன்னு கேட்டியா, அது ஒரு விதமான பைத்தியம் மாதிரி. நைட்டு 12:30 மணிக்கு திடீர்னு நோட் எழுதா, அது ஒரு லாஜிக். அது பைண்ட் ஆகிருக்கும். பைண்ட் ஆகிட்டா வெறித்தனமா படிக்கும். ஓகேவா? அப்போ லாஜிக் என்னன்னா, எப்பவுமே இதே பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும். அப்போ எங்கன்னா ஐபி பாத்தீங்கன்னா அதை நீங்க நின்று நிதானமா பார்த்துட்டு போகணும். ஏன் சுரேன் ஒரு ஐபி எழுதி விட்டுருக்காங்க, நான் ஏன் நின்று நிதானமா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்காம வேற யார் அதை பார்க்க போறோம்? பிகாஸ் அதான கணக்கு. யாருமே பார்க்க மாட்டேன்னா அப்ப எதுக்கு எழுதி விட்டுரும்? கரெக்டா? நம்ம தான் பார்க்கணும். யார நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் ஆக போறீங்க. அப்ப இனிமே எங்க ஐபின்னு கேள்விப்பட்டாலும் எங்க ஐபின்னு பார்த்தாலும் ஒரு செகண்ட் நில்லுங்க. நின்று அவன் போட்டது கரெக்டா இல்ல நான் ஏமாத்துறானு உங்களுக்கு தெரியணும்ல, லாஜிக்கு. சரி, நீங்க நிறைய படம்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஐபி வச்சு படம்லாம் இருக்கு. இந்த படம் பார்த்துருக்கீங்களா? இந்த படம் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படம் யாரு பார்க்கணும்னா, டெக்னிக்கலா இருக்கிறவங்க பார்க்கலாம். இந்த ஆக்டிங்லாம் பிடிக்கும்னா பார்க்கலாம். வீட்டுல போட்டு காமிச்சீங்கன்னா இதெல்லாம் படமா அப்படின்வாங்க. ஒரு சில படம்லாம் அந்தந்த ஃபீல்டு தான் பார்க்க முடியும், காமன் ஃபிலிம்ஸ்லாம் அது கிடையாது, எல்லாரும் பார்க்கறதுக்கலாம். அப்போ இந்த படம் நான் திருப்பி ப்ளே பண்றேன். படம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம ஹார்ட் இந்த சிட்டு ஹார்ட் டிஸ்க் இத ஹேக் பண்ணவங்க கண்டுபிடிச்சிடலாம்ல. ஷூர். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்க ஹேக் பண்ணவனோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். ஒருத்தன் நம்மள ஹேக் பண்றானா அவனோட அடையாளத்தை நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஏதோ ஒரு மூலையில விட்டுட்டு போவான். இட்ஸ் கால்ட் கீ லாகர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, கொலை பண்ணும்போது தடயங்களை விட்டுட்டு போற மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிடணும். தென் ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு, இப்ப அவனை கண்டுபிடிச்சிடணும். Since denied. Firewall protected. இத்தனை லேயர் ஆஃப் ஃபயர்வால்ஸ். ஃபயர்வால்ஸ்ங்கிறது பாதுகாப்பு தோறு மாதிரி.
அந்த டோரை திறக்காம உள்ள இருக்கிறவங்களை கண்டுபிடிக்க முடியாது. நார்மலா வீட்ல யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல இவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்காது. யாரா நீங்க இவ்வளவு உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? யார் பார் இன்னும் செகண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். நாம அவங்களை கண்டுபிடிக்கல, அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. சிவம், இவங்க ஐபி ஸ்பூஃபிங் பண்ணிருக்காங்க. ஒரே நேரத்தில் உலகத்துல பல லொகேஷன்ல இருக்கிற மாதிரி காட்டுது. ரெண்டாவது லேயர் பிரேக் ஆயிடுச்சு. அவங்க நம்மள இந்தியால இருந்ததா ஹேக் பண்றாங்க. 20 seconds. இதுதான் கடைசி லேயர். இதையும் பிரேக் பண்ணிட்டா நம்மளை கண்டுபிடிச்சிருக்கோம். Located. Okay, so one more time. அப்படியே படத்தை பார்த்து சீசன் விட்டு போடுங்க. லிசன். ஸோ அப்போ இது ஒரு ஃபேமஸான ஃபிலிம். இது நிறைய ஃபிலிம் இருக்கு. நான் இந்த ஃபிலிம் காமிக்கிறேன். நான் திருப்பி ப்ளே பண்றேன். இது ஜீவாதோட கீ ஃபிலிம். ஃபுல்லா டெக்னிக்கலா இருக்கு. இந்த ஃபிலிமை நல்லா பாரு. ஆட் பண்ணவங்க கண்டுபிடிச்சிடலாம்ல. Sure. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்கை ஹேக் பண்ணவனோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். ஓகே லிசன். ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர்னா நம்மள எப்படி இருக்கணும்னா, எங்கன்னா ஐபியை பார்த்தீங்கன்னா அந்த ஐபியை நிதானமா அனாலிஸ்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம பார்க்காம வேற யார் பார்க்க போகுது, அந்த லைன் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ ஒரு எப்பயாவது படம் பார்க்குறீங்கன்னா அந்த படத்துல காட்டுற ஐபி எல்லாம் பாருங்க. அவனோட அடையாளத்தை நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஏதோ ஒரு மூலையில விட்டுட்டு போவான். இட்ஸ் கால்ட் கீ லாகர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, கொலை பண்ணும்போது தடயங்களை விட்டுட்டு போற மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிடணும். IP address found. Then ஐபி அட்ரஸை கண்டுபிடி. அப்போ இங்க ஒரு சில ஐபி அட்ரஸ் காமிக்கிறாங்க. அந்த ஐபி அட்ரஸை நிதானமா பார்த்துட்டு போக வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. அப்ப லாஜிக் இந்த பிலிம்ல நிறைய ஐபி அட்ரஸ் காட்டுவாங்க. நான் எங்குமே எப்பவுமே ஐபின்னு பார்த்தா பார்த்துட்டு போவேன். பிகாஸ் அது பைண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த பிலிம்ல ஒரு பாஸ் பண்ணி பார்க்க சொல்ல இங்க ஐபி காமிச்சிருக்காங்க. என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா 985.1832.215.6498
அதுக்கு தான் ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா படிக்கலைன்னா யாரை வேணாலும் ஏமாத்திட்டு போயினே இருந்துடலாம். அப்ப லாஜிக், இனிமே என் பசங்களை எதுல வேணா ஏமாத்துட்டோம், ஆனா எதுல ஏமாத்தக்கூடாதுன்னா நெட்வொர்க்ல ஏமாத்தக்கூடாத அளவுக்கு ரெடி பண்ணி அமைச்சிருவோம். ஓகே, இது சின்ன விஷயம். இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் காமிக்கிறேன். ஓகே, அப்போ என்ன விஷயம், இது விட நீங்க ஐபினா பார்த்து நம்பிருப்பீங்கல்ல, ஆனா நம்ப கூடாது. ஐபியோட மினிமம் வேல்யூ என்னது? மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ என்ன? ஐபிஎஸ்ல டோட்டலா எத்தனை ஆக்டேட்? 4 ஆக்டேட் தான் இருக்கு. அத கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது 5 ஆக்டேட் கொடுத்துருப்பான் பாருங்க. ஆக்டேட் 1, 2, 3, 4, 5 5 ஆக்டேட் இருக்கு. எப்படி போட்டாலும் கணக்கு தப்பு இது. அப்போ மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 255. அதுக்கு மேல நம்பர் இருந்தா அது ஐபி அட்ரஸே கிடையாது. அப்போ இந்த படத்துல காட்டுற நிறைய ஐபி அட்ரஸ் அது ஐபியே கிடையாது. மேபி டெக்னிக்கல் இஷ்யூ. அந்த டெவலப் பண்ண ஸ்கிரிப்ட் எழுதுனவங்களுக்கு ஐபி பத்தி அவேர்னஸ் இல்லாதனால அடிச்சு விட்டுருக்காங்க. அது யார் கண்டுபிடிப்பானா நம்ம வீட்டில் இருந்தவங்க கண்டுபிடிக்க முடியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்ப பார்த்ததுனால தெரியுது இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஐபி அட்ரஸ். புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, நிறைய படம் இருக்கு. நீங்க அயன்மேன் 3 எடுங்க. ஓகே, இது லோக்கல் பிலிம், தப்பு நடந்திருக்குன்னா ஓகே குட், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. தெரியல தப்பு பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஆரண்டி பண்ணிருக்கலாம், சரி. பட் நீ இன்டர்நேஷனல் பிலிம், நீங்க அயன்மேன் 3 எடுத்து பாருங்க. அயன்மேன் 3ல இப்ப காட்ட முடியாது, காட்டினா அது என்கிரிப்ஷன் ஃபுல்லா ஹாட்ஸ்டார்ல காமிக்க முடியாது, ஆன்லைன் ஆஃப்லைன் காமிக்கலாம். அயன்மேன் 3 எடுத்து பாருங்க, அதுலயும் ஒரு சீன்ல ஐபி வரும். அந்த ஐபி எடுத்து பாத்தீங்கன்னாலும் அந்த ஐபி தப்பு தான். ஓகே, மார்வல்ஸ்லாம் நான் விளையாட்டா, அவங்க பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி, அந்த படத்திலேயே ஐபிஸ்லாம் தப்பா இருக்கும். என்ன சொல்ல வரோம்னா, எங்கேயாவது இனிமே ஐபி பாத்தீங்கன்னா நின்று நிதானமா பார்த்துட்டு வாங்க. நம்ம தான் பார்க்கணும், நம்ம அந்த பார்க்க வேண்டிய கடமையில இருக்கும். பார்க்காம போனீங்கன்னா யூ ஆர் நாட் எ பைண்டட் இன்ஜினியர். பைண்டட் என்ன? கடமைக்கு படிக்கிறீங்க. ஜாப் வேணும் சொல்லிடு, ஜாப் வேணும்னு படிக்கிறது வேற, அதை பிடிச்சு புரிஞ்சுக்கிட்டு பைண்டாகி படிக்கிறது வேற. ஜாப் வேணும்ன்றவங்க படிக்கிறவங்க எதையும் கேர் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன படம் வேணா காட்டுங்க, நான் கோர்ஸ் முடிப்பேன், ஜாபுக்கு போவேன், சம்பாதிக்க போறேன். அது வேற லைன் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட் செட் ஆக மாட்டாங்க. சரி, அப்ப ஐபிஎஸோட ஸ்டார்டிங் வேல்யூ 0.0.0.0ல இருந்து 255.255.255.255 தான் இருக்கு. அதுக்கு மேல நானே ஒரு நம்பரை எழுதினாலும் அதுக்கு பேர் என்ன கிடையாது, ஐபி கிடையாது. சூரியனே சொன்னாலும் அது தப்பு தான். கிளியர்? சரி, இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ்வளவு செட் ஆஃப் ஐபி, உள்ள ஏகப்பட்ட ஐபி இருக்கு. இங்க இருக்க ஐபி எல்லாத்தையும் கிளாஸா பிரிச்சுட்டாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இ. ஓகே, என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள இருக்க ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் கிளாஸஸா பிரிச்சுட்டாங்க. இப்போ அந்த கிளாஸோட டேபிள் அனௌன்ஸ் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் டேபிள் டிரா பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ண. உங்களுக்கு தெரியணும் எந்தெந்த ஐபிலாம் கிளாஸ் ஏ ஐபி, எந்தெந்த ஐபிலாம் கிளாஸ் பி, எதெல்லாம் கிளாஸ் சி டி இலாம் தெரியும். கிளாஸ், ரேஞ்ச், போர்ஷன். இதுல என்னென்ன கிளாஸா பிரிச்சிருக்காங்கன்னா ஏ, பி, சி, டி, இ. கிளாஸ் ஏல 0 to 127 வழி ஐபி வச்சிருக்காங்க. கிளாஸ் பில 128ல இருந்து 191 வழி வச்சிருக்காங்க. கிளாஸ் சில 192ல இருந்து 223 வழி வச்சிருக்காங்க. கிளாஸ் டில 224ல இருந்து 239 வழி வச்சிருக்காங்க. கிளாஸ் இல 240ல இருந்து 255 வழி வச்சிருக்காங்க. தென் போர்ஷன், நான் ஏற்கனவே சொல்லல, ஒரு ஐபிக்குள்ள 2 கலந்து இருக்கணும். என்னென்ன?
நெட்வொர்க்கும் கலந்துருக்கணும், ஹோஸ்டும் கலந்துருக்கணும். அப்படி கலந்துருந்தாதான் ஐபி. நீங்க கிளாஸே எடுத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட் கலந்துருக்காங்க. கிளாஸ் பி எடுத்தீங்க அப்படின்னா 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட் கலந்துருக்காங்க. கிளாஸ் சி எடுத்தீங்க அப்படின்னா 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட் கலந்துருக்காங்க. கிளாஸ் டி எடுத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிகாஸ்ட்காக. கிளாஸ் இ எடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராட்காஸ்ட் அண்ட் ஆர்என்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் கவனிங்க, 0 to 127. கிளாஸ் பி யோட ரேஞ்ச் 128 to 191. கிளாஸ் சி யோட ரேஞ்ச் 192 to 223. கிளாஸ் டி யோட ரேஞ்ச் 224 to 239. கிளாஸ் இ யோட ரேஞ்ச் வந்து 240 to 255. கிளாஸ் ஏல ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட், கிளாஸ் பில 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட், கிளாஸ் சில 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட், கிளாஸ் டில நெட்வொர்க்கும் கிடையாது, ஹோஸ்டும் கிடையாது, இது ஃபுல்லா மல்டிகாஸ்ட் வச்சிருக்காங்க. கிளாஸ் சில ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் வச்சிருக்காங்க. இப்போ என்னோட இன்ஜினியர்ஸ் இந்த டேபிளை என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் ஒரு 2 minutes டைம் தருவேன். அது ஸ்கிரீன்ல இருக்கக்கூடாது, உங்க மைண்ட்ல இருக்கும். நோட் க்ளோஸ் பண்ணுங்க, நோட் போடக்கூடாது. நோட் க்ளோஸ் பண்ணுங்க. என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. நான் பார்க்காம எழுதுனா அந்த மாதிரி பார்க்காம எழுதுற அளவுக்கு ஒரு 2 minutesக்குள்ள இந்த டேபிளை அப்படியே அப்சர்வ் பண்றீங்க. பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நம்பர் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே லிசன். இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று பாக்குறீங்க, எங்கேயோ எங்கேயோ போறீங்க, ஒரு ஐபி பாக்குறீங்க. அப்போ we are a network engineers, நின்று நிதானமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் போக முடியும். அப்போ 10.0.0.10 அப்படின்னு ஒரு ஐபி பாக்குறீங்க. அப்போ இந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட்
இந்த ஐபி என்ன கிளாஸ்ல இருந்து வருதுன்னு தெரியும். அதை கண்டுபிடிச்சிருக்கணும். என்ன கிளாஸ் இது? சூப்பர். அது இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு தான் புதுசா படிச்சிருக்கீங்க, பார்க்கலாம். ஆனா நான் பார்க்க அது அளவுக்கு ரெடி பண்ணிடுவேன் இப்பவே. சரியா? இப்போ 172.10.254.193 இது கிளாஸ் ஏவா சியான்னு சொல்லுங்க. பியா? நல்லா கண்ணை திறந்து பாருங்க. சரி, அப்போ இது ஏன் சியானா ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரும். ஏன் வரும்னா எனக்கு வந்து நான் படிக்க சொல்ல, அது எனக்கு யாரும் சொல்லி தரல, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, ஏன்னா அதான் ஈஸி நினைச்சு விட்டுருவாங்க. அந்த ஈஸி தான் என்ன போட்டு குழம்பிடுச்சு. அப்போ 172.10.254.193 ஒரு ஐபி இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தா ஏ மாதிரி இருக்கு, சாரி பி மாதிரி இருக்கு. செகண்ட் அப்டேட் பார்த்தா ஏ மாதிரி இருக்கு. தேர்ட் அப்டேட் பார்த்தா இ மாதிரி இருக்கு. இப்போ ஏன்னு சொல்றதா, பின்னு சொல்றதா, சின்னு சொல்றதான்னா, ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ண போறீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆக்டேட்டை பேஸ் பண்ணி தான் கிளாஸை டிஃபைன் பண்ணணும். முதல் ஆக்டேட் என்ன, அதை பொறுத்து தான் நீங்க கிளாஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும். அப்போ என்னது இது? கிளாஸ் பி 172ல 172னா கிளாஸ் பி குள்ள வரும். அடுத்தது 192.111.0.212 ஏவா பியா சியா? ஓகே. ஆமா, இனிமே ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அது என்ன கிளாஸஸ்ல இருந்து வருதுன்னு இன்னைக்கு நோட்டை பார்த்து பேசலாம். நாளைக்கு கிளாஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா நோட்டை பார்க்காம சொல்ல தெரியறவங்க மட்டும்தான் இந்த செஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு டக்குன்னு சீன் வரும். நீங்க நோட்டெல்லாம் பார்த்துட்டு ஆமா சார் சீன் சொல்றதுக்குள்ளயோ அடுத்த டாபிக் போயிடும். அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எல்லாமே நோட்டை பார்த்து தான் சொல்லுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு சொல்லலாம், ஏன்னா இப்பதான் புதுசா படிக்கிறீங்க. திடீர்னு ஒரு நம்பர் கேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? இப்போ கிளாஸ சொன்னா மட்டும் போதாது, அது உள்ள இருக்க போர்ஷனை பார்த்து சொல்லணும். கிளாஸ் ஏனா எத்தனை நெட்வொர்க், எத்தனை ஹோஸ்ட்? ஓகே, ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். கிளாஸ் பினா 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். கிளாஸ் சினா 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட். சரியா? தென் இப்போ நீங்க கிளாஸ் டி கிளாஸ் இ எடுத்தீங்கன்னா இங்க இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிளாஸ் டி வந்து 224ல இருந்து 239, கிளாஸ் இ வந்து 240ல இருந்து 255 அப்படின்றாங்க. அது ஒண்ணு மல்டிகாஸ்ட்ன்றான், ஒருத்தவன் ப்ராட்காஸ்ட்ன்றான். என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இது தெரியணும். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தெரிஞ்சாதான் பண்ணவே முடியும், இது புரிஞ்சுக்கவே முடியும். சரி, என்னென்ன கம்யூனிகேஷன் இருக்கா? ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? என்னது? யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ஓகே லிசன். இப்போ இந்த கிளாஸ் டேபிள்லாம் பார்த்துட்டீங்க. ஏ பி சி அதுல போர்ஷன்ஸ்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் டி கிளாஸை மல்டிகாஸ்டாகவும் இ கிளாஸை ப்ராட்காஸ்டாகவும் வச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மல்டிகாஸ்ட் ப்ராட்காஸ்ட்னா என்னன்னு தெரியணும்னா நீங்க ஸ்கூல்ல படிச்ச போர்ஷன் ஞாபகம் இருக்கணும். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், 3 விதமான கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ல இருக்கு. யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட். இது என்னது யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட்னா just imagine we have a computers. Okay, இல்லைனா கம்ப்யூட்டர் கிளியரா ட்ரா பண்ணுங்க. ஜஸ்ட் ப்ளீஸ் கிவ் சம் டைம்.
டிராயிங் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். சும்மா ஸ்க்ரீன்ல கிரியேட்டிவ்னா ஓகே லிசன். ஐபி டெஸ்க்ல கிளாஸ் டேபிளா டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. அதுல டி கிளாஸ்லயும் இ கிளாஸ்லயும் எந்த நெட்வொர்க் போர்ஷனோ எந்த ஹோஸ்ட் போர்ஷனோ அலோகேட் பண்ணல. கேட்டா மல்டிகாஸ்ட்ன்றாங்க, ப்ராட்காஸ்ட்ன்றாங்க. அதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஸ்கூல்ல படிச்ச டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பத்தி தெரியும். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல 3 விதமான கம்யூனிகேஷன் இருக்கு. யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட். ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. பட் இங்க இன்னொரு தடவை சொல்லி தரேன், தெளிவா கவனிங்க. யூனிகாஸ்ட் அப்படின்றது, இப்ப என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நான் ஒரே ஒரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா சென்ட் பண்ணா அதுக்கு பேரு யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன். இல்ல சுரேன், நான் வந்து HR டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்குமே நான் டேட்டா சென்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு பேரு மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன். இல்ல சுரேன், இருக்கிற எல்லாருக்குமே என் பில்டிங்ல இருக்க எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஒரே டைம்ல ஒரு டேட்டா அனுப்பணும் அப்படின்னா அனுப்ப முடியும். அதுக்கு பேரு ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் வாங்க. அப்ப யூனிகாஸ்ட்னா என்ன சொல்லலாம்னா 1 to 1. ஒரு பிசில இருந்து ஒரு பிசிக்கு டேட்டா போகுதுன்னா அதுக்கு பேரு யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன். மல்டிகாஸ்ட் அப்படின்றது 1 to many வாங்க. பட் என்னால ஒத்துக்க முடியல. எனக்கு புரிஞ்சது என்னன்னா 1 to குரூப். ஒரு குரூப் ஆஃப் பிசிக்கு மட்டும் அனுப்பணும்னா நீங்க மல்டிகாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சுரே, நான் எல்லாருக்கும் அனுப்பணும்னா அப்போ ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா 1 to all. அப்ப என்ன சொல்றாங்க, ஐபி அட்ரஸ்ல கிளாஸ் டில எந்த நெட்வொர்க் போர்ஷனும் எந்த ஹோஸ்ட் போர்ஷனும் கிடையாது. கிளாஸ் இலையும் எந்த நெட்வொர்க்கும் எந்த ஹோஸ்டும் கிடையாது. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா கிளாஸ் டியும் கிளாஸ் இயும் இன்வேலிட் ஐபி அட்ரஸ். இதுல இருக்கிறது ஐபியே கிடையாது. ஏன்னா ஐபினா அதுல நெட்வொர்க்கும் கலந்துருக்கணும், ஹோஸ்டும் கலந்துருக்கணும். ரெண்டுமே கலந்திருந்தாதான் அதுக்கு பேர் ஐபி. அப்போ கிளாஸ் டியும் கிளாஸ் இயும் நம்ம ஐபின்னு சொல்லலாம். பட் அது ஐபி மாதிரி ஒர்க் ஆகாது. அது எப்படி சொல்லி அப்ப வச்சிருக்காங்க, ஏன் வச்சிருக்காங்கன்றது நம்ம அப்கமிங் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்க ஐபி அசைன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐபி எடுக்க போறீங்கன்னா ஒன்னு கிளாஸ் ஏ இல்ல பி இல்ல சில இருந்து தான் எடுக்கணும். எக்காரணத்து கொண்டோ எந்த டிவைஸ்க்கும் கிளாஸ் டி கிளாஸ் இ எடுக்காதீங்க. அது பேச்சு வாக்குல ஐபின்றாங்க. பட் அது ஐபி மாதிரி ஒர்க் ஆகாது. ஏன்னா ஐபினா அதுல நெட்வொர்க்கும் இருக்கணும், ஹோஸ்டும் இருக்கணும். ஆனா கண்டுபிடிக்க சொல்ல அது ரெண்டுமே அதுல இல்ல. அந்த ஐபிய நீங்க அசைன் பண்ணி பார்த்தாலும் எந்த டிவைஸுமே அந்த 224ல இருந்து 255 வரையும் எந்த டிவைஸுமே எடுத்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? அப்போ ஐபி சூஸ் பண்றது ஏ பி சிக்குள்ளதான் நீங்க சூஸ் பண்ண வேண்டும். அப்போ கணக்கு போட்டு பாருங்க. இங்க ஒரு ஐபி பாத்துட்டீங்க, நெட்வொர்க் போர்ஷன், ஹோஸ்ட் போர்ஷன்லாம் சொல்லிட்டீங்க. குட், சூப்பர். இப்போ நான் இன்னொரு ஐபி எழுதுறேன். 50.0.0.10 அப்படின்னு ஒரு ஐபி ஒண்ணு எழுதுறேன். இந்த 50.10 கிளாஸ் ஏவா பியா சியா? ஓகே, கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏனா எத்தனை நெட்வொர்க், எத்தனை ஹோஸ்ட்?
ஓகே, முதல் ஆக்டேட் நெட்வொர்க்கு ரிமைனிங் இருக்க 3 ஆக்டேட்டுமே வந்து ஹோஸ்டுக்காக அலோகேட் பண்ணிருக்காங்க. இப்ப கணக்கு என்னன்னா, நெட்வொர்க்னா என்ன, ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியும். இதை ரொம்ப நேரமா குழப்பிட்டு இருக்காங்க. நெட்வொர்க்ன்றாங்க, ஹோஸ்ட்ன்றாங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நெட்வொர்க்கும் ஹோஸ்ட்டுக்கும் டக்குன்னு முடிச்சிடலாம். நெட்வொர்க் அப்படின்றது ஸ்ட்ரீட் நம்பர் மாதிரி, ஹோஸ்ட்ன்றது டோர் நம்பர் மாதிரி. அவ்வளவுதான் கணக்கு. அப்படின்னா இந்த ஐபிய தமிழ்ல சொல்லணும்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி 50வது தெருவுல, ஏன்னா நெட்வொர்க்ன்றது தெரு, 50வது தெருவுல 0.0.10வது வீடு. அது என்ன 0. இந்த ஒரு சில வீட்டுல பழைய நம்பர், ரொம்ப பழைய நம்பர், புது நம்பர், அவங்க பார் போடுவாங்கல்ல. ஓகே, 10/100, ஓகே 10/11, ஆனா இங்க டாட் இருக்கு. அப்போ இந்த ஐபிக்கு தமிழ்ல எனக்கு புரிஞ்ச அர்த்தத்தை தான் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த ஐபிக்கு அர்த்தம் 50வது தெருவுல 0.0.10வது வீடு. அவ்வளவுதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அப்போ இந்த ஐபிக்கு மீனிங் என்னன்னு தெரியணும். 50.0.0.13 இதுக்கு என்ன மீனிங்? 50வது தெருவுல 0.0. சொல்லலாம், இல்ல டைரக்டா 13 சொல்லலாம், ஏன்னா 0க்கு வேல்யூ இல்லை. அப்போ 50வது தெருவுல 0.0.13வது வீடு. சரி, ஓகே, இது சொல்லிட்டோம். பட் இன்டர்ல போயிட்டு இந்த 50வது தெரு 13வது வீடுனா வீடு காமிச்சிடும். கரெக்டா? அப்ப டெக்னிக்கல் ஒண்ணு இருக்கு. டெக்னிக்கலா எப்படி பேசணும்னா, 50 நெட்வொர்க்ல 0.0.13th ஹோஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா 13 ஐபின்னு சொல்லலாம். இது சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்கு, அதெல்லாம் சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து மாட்டிக்காதீங்க கிளாஸ்ல. இந்த ஐபியை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. அது சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏவா பிஆ சியான்னு தெரியணும். அதுல எது நெட்வொர்க் எது ஹோஸ்ட்னு தெரியணும். இது கிளாஸ் ஏ, ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். அப்ப இதை சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்கு. 50 நெட்வொர்க்ல 13th ஐபின்னு சொல்லிடலாம் டைரக்டா, 0க்கு வேல்யூ இல்லாததுனால. ஆனா கிளியரா சொல்லணும்னா 50 நெட்வொர்க்ல 0.0.13th ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு, ஒரு சில இன்ஜினியர் ஐபின்னு வாங்க. எல்லாமே கரெக்டு தான், எதுவுமே தப்பு கிடையாது. அப்போ இன்னொன்னு சொல்றேன், அப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் இது சொல்லணும். என்ன அர்த்தம் இதுக்கு? 50 நெட்வொர்க்ல சூப்பர். அப்போ 50ன்ற நெட்வொர்க்ல 50.50.50 ஐபி, 50ன்ற நெட்வொர்க்ல 50.50.50 ஐபி. சரி, இப்போ உங்க நெட்வொர்க் என்னன்னு கேக்குறான், என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான், நிறுத்தணும். 50.50.50.50 சொல்லக்கூடாது. இதெல்லாம் தெளிவான விஷயம். உங்க நெட்வொர்க் கேட்டான், உங்க ஐபி கேட்கல. உங்க நெட்வொர்க் என்னப்பானா 0.0.0. அவ்வளவுதான். உங்க நெட்வொர்க் என்னன்னு கேட்டா 50 நெட்வொர்க், அதுக்கு கூட நீங்க வேற எதுவுமே போடக்கூடாது. போட்டா தப்பு தான். 50.0 தப்பு தான். உங்க நெட்வொர்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்டேட் மட்டும் தான் நெட்வொர்க்கு. ஓகே, என்னோட நெட்வொர்க் 50 நெட்வொர்க். உங்க தெரு என்ன தெருன்னு கேட்டா 6வது தெரு 2வது டோர் நம்பர் சொல்ல மாட்டீங்க. என்ன தெருன்னு கேட்டா 6வது தெருன்னு. கரெக்டா? அதே கதை தான் இங்கேயும். அப்போ என்ன நெட்வொர்க்னு கேட்டாங்கன்னா 50 நெட்வொர்க். என்ன ஐபின்னு கேட்டாங்கன்னா ஃபுல்லா சொல்லணும். ஐபின்னு கேட்டா ஃபுல்லா தான் சொல்லணும். 50 நெட்வொர்க்ல 50.50.50 ஐபி அட்ரஸ் அப்படின்னு. சரி, இப்போ நான் ஒரு ஐபி சொல்றேன். 192.192.192.192. இதோட ப்ரொனவுன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? 192.192.192 network, 192 IP. ஓகே, லிசன். அப்ப இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏவா பியா சியான்னு தெரியணும். ஏவா பியா சியா? C. எத்தனை நெட்வொர்க்னா 3 நெட்வொர்க்.
ஒரு ஹோஸ்ட். அப்ப இது யாருன்னா 192 நெட்வொர்க்னு சொன்னீங்கன்னா தப்பு. பழைய போர்ஷன் வாக்க படிச்ச மாதிரி இங்க வந்துட்டு 192 நெட்வொர்க்னு சொன்னீங்கன்னா தப்பு. உங்களுக்கு மொத்தம் எத்தனை நெட்வொர்க் இருக்கு? 3 நெட்வொர்க். அப்ப யாருன்னா உங்க நெட்வொர்க்கை கேட்டா 192ன்னு சொல்லக்கூடாது, 192.192.192 நெட்வொர்க்னு சொல்லணும். சொல்ற விதமே நிறைய இருக்குங்க. பாதி பேர் போன சமயம் பார்த்துட்டு சார் எம்பிசி 192 நெட்வொர்க்னு வாங்க. அவங்க திருப்பி கேட்பாங்க ஒழுங்கா படிச்சுட்டு சொல்லுப்பானுவாங்க. ஒழுங்கா படிங்க. அப்போ 192.192.192 நெட்வொர்க்ல 192 ஐபி, 192.192.192 நெட்வொர்க்ல 192 ஐபி அட்ரஸ். சரி, மேபி இது புரிஞ்சிருக்கும் நம்புறோம். சின்ன கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்க ஒரு ஐபி வச்சிருக்கீங்களா 192.192.192.192ன்னு. இதுல நெட்வொர்க் பிட்டு எத்தனை இருக்குன்னு தெரியணும். கணக்கு போட தெரியணும், விளையாட்டு கிடையாது. இதெல்லாம் படிக்க படிக்க தான் சிசிஎன்ஏ சூப்பரா புரியும். ஓகேவா? அப்போ கண்ணுக்கு முன்னாடி ஆன்சர் வச்சிருக்கீங்க. இதுல எத்தனை நெட்வொர்க் பிட்டுன்னு கேக்குறேன். ஓகேவா? எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு அப்படின்னு தெரியணும். அப்போ சாஃப்ட்வேர் எத்தனை பிட் இருக்கு? 24. மெதுவா அவசரப்படாம பாருங்க. எத்தனை எக்ஸ்பிளேஷன் தான், மெதுவா பார்த்து சொல்லுங்க. எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? நானு எத்தனை பிட் இருக்கு? புரியல, நான் கொஸ்டின் கேட்கிறேன். லிசன். எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? கொஸ்டினே கேட்டேன், புரியல. கொஸ்டினே அவ்வளவுதான். இந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3, 4, 10, 15, 20? அது மேக்ஸ். அது மேக்ஸ். இது ஐபி. எத்தனை பிட் இருக்கு? 24 bit. சரி, ஓகே. நாலு சார். அப்போ எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு அப்படின்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இது ஏவா பியா சியான்னு தெரியணும். தெரியும், இது சி. எத்தனை நெட்வொர்க் இருக்குன்னா 3 நெட்வொர்க்கு, ஒரு ஹோஸ்ட். ஆனா அவன் எத்தனை நெட்வொர்க் இருக்குன்னு கேட்கல, கண்ணை திறந்து பாருங்க. எத்தனை நெட்வொர்க் பிட்டு, எத்தனை பிட்டுன்னு கேட்டான்னா 32. ஐபில டோட்டலா 32 பிட் இருக்கு. அவன் எத்தனை பிட் இருக்குன்னு கேட்கல, எத்தனை நெட்வொர்க் பிட்டுன்னு. அப்போ கணக்குப்படி இதுல 8 பிட் இருக்கு, இதுல 8, இதுல 8, இதுல 8 பிட் இருக்கு. அதனாலதான் டோட்டலா எத்தனை பிட்னா ஐபி அட்ரஸ் டோட்டலா 4 ஆக்டேட் 8 8 பிரிச்சிருக்காங்க, 32 பிட்டு. ஆனா அவன் எதை கேட்கிறான்னு கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். எனக்கு வந்து நீங்க கணக்கு பண்ணி நெட்வொர்க் பிட்டை மட்டும் சொல்லுங்கன்றான். அப்ப நெட்வொர்க் பிட்டை மட்டும் சொல்லணும் அப்படின்னா 3 நெட் இருக்கு, இங்க போய் 3ன்னு போடாதீங்க, ஏன்னா அது ஆக்டேட். அப்போ 3 எண் இருக்கா, ஒரு எண்ணுக்குள்ள எத்தனை பிட் இருக்கு? 8 பிட் இருக்கு. அப்போ 8 + 8 + 8 + 8 + 8 + 8 it will become as 24. அப்போ 24 நெட்வொர்க் பிட் இருக்கு. இதுல ஒரு நம்பர் தப்பா கூடாது. பிட்டுனா கண்ணால பார்க்கணும், மொத்தம் எல்லாத்துலயும் 8 8 இருக்கு. அவன் எல்லா பிட்டையும் கேட்கலையே, எல்லா பிட்டையும் கேட்டா 32. அவன் கேட்டது நெட்வொர்க் பிட் மட்டும். அப்ப எத்தனைனா 24. சரி, அப்ப இன்னொன்னு கேட்கணும். நெட்வொர்க் ஆக்டேட் எத்தனை இருக்கு? ஆக்டேட்னா அப்படியே மேலோட பார்த்தா தெரிஞ்சிடும். 1 2 3. அது உள்ள கணக்கெல்லாம் போட தேவையில்லை. அப்ப நெட்வொர்க் ஆக்டேட் எத்தனைனா 3 நெட்வொர்க் ஆக்டேட் இருக்கு. வெளியே இருக்கு பாக்ஸ். ஆக்டேட்னா பெரிய பாக்ஸ், பிட்னா குட்டி பாக்ஸ். குட்டி பாக்ஸ் கணக்கு போடணும். இப்போ இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு போயினே இருந்துடலாம். எத்தனை போஸ்ட் எத்தனை இருக்கு? நான் ஒன்றும் அடுத்த கொஸ்டினே கேட்கல. அடுத்த கொஸ்டின் கேட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வரும். எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்னா 1 அப்படி வரீங்களா? சரி, நான் கொஸ்டின் மாத்திக்கிறேன். எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு. அப்போ ஒரு ஹோஸ்ட் அதுல எத்தனை பிட் இருக்கு? 8 பிட் இருக்கு. அப்போ கணக்கு என்னன்னா ஹோஸ்ட் பிட் 8. இதுவே உங்ககிட்ட எத்தனை ஹோஸ்ட் ஆக்டேட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இது பார்த்தா ஈஸி மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணலாம்னா நாளைக்கு வந்து இதே கொஸ்டின் கேட்டா தெரியாது. நீங்க இதான் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு நடக்கிறது நாங்க சொல்லிட்டு தான் அனுப்ப போறோம்.
இதை பார்த்தா ஓகே 8 24 3 ஓகே சூப்பர் அப்படின்னீங்க. ஆனா வீட்டுக்கு போயிட்டு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாம நாளைக்கு உள்ள வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஐபி கொடுத்து பேரரசியோ யாராவது கேட்போம், இது எத்தனை பிட்டுப்பா இருக்குன்னு. கண்டிப்பா ஆன்சர் தப்பா தான் வரும். அதனால இப்ப நாங்க டீச் பண்ணிருக்கோம்னா இதெல்லாம் ஒரு ஐடியாஸ், உங்களுக்கு ஐடியா கொடுத்தோம், ஐடியா வந்துருச்சு, அது நாலேஜா மாறாது டக்குன்னு. இதெல்லாம் நாலேஜ் ஷேரிங் கிடையாது, கிவிங் சம் ஐடியாஸ். சொல்லி கொடுத்துனே இருக்கோம், ஐடியா கொடுத்துனே இருக்கோம். அந்த ஐடியா நாலேஜா மாறணும்னா இப்ப நீங்க உட்காந்து வீட்டுக்கு உட்காந்து படிக்கணும். இல்ல சுரே நான் ஜாப் போறேன், இப்ப ஜாப் போயிட்டு நாளைக்கு காலையில 10 மணிக்கு உள்ள வருவேன்னா எல்லாமே மறந்து. சரியா? அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல ஐபியோட ஃபுல் பேராமீட்டர் பார்த்துருக்கீங்க. நாளைக்கு ஐபி பார்ட் 2. அப்ப என்ன பிரச்சனைனா இன்னைக்கு லீவ் போட்டவங்களால நாளைக்கு எதையுமே புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வந்து கவனிச்சு பார்த்துட்டு மறந்தவங்களாலையும் நாளைக்கு எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. இதுவே இன்னைக்கு கிளாஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் கிளாஸ் தரமா போகும். அப்படிதான் லாஜிக், நாங்க நினைச்சுக்கிறது தான். இன்னைக்கு பேராமீட்டர் எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு உள்ள வர சொல்ல சுரேன் என்ன வேணா கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு உள்ள வந்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ்லாம் வெறித்தனமா இருக்கும். இல்லைன்னா எப்படா முடிப்பாரு, 12 ஆயிடுச்சு, இப்போ தேங்க்யூ சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்ற பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் நம்புறேன். எனி டவுட்ஸ்? அதெல்லாம் அதெல்லாம் அட்வான்ஸ் எனி கேஸ்ட். அதெல்லாம் யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் IPv6 SD WAN அந்த டைம்ல தான் எனி கேஸ்ட் தான். ஒன்னா புரியாது கரெக்டான. எப்பவுமே நீங்க கேட்டது தப்பு சொல்லுங்க, பட் நான் சொல்றேன் சார். ஒரு விஷயம் படிக்க போறோம்னா அந்த விஷயத்தை படிக்கக்கூடாது, ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை படிச்சுட்டு தான் அந்த விஷயத்தை படிக்கணும். எனி கேஸ்ட் படிக்கணும்னா எனி கேஸ்ட் ஏன் கண்டுபிடிச்சான்னு படிக்கணும். அது படிக்கிறது முன்னாடி நமக்கு நாலேஜே வரல. ஏன்னா 3 இருக்கு நம்ம கிட்ட, யூனிகாஸ்ட் இருக்கு, மல்டிகாஸ்ட் இருக்கு, ப்ராட்காஸ்ட் இருக்கு. உங்க பேரு நிர்மல் வந்து இந்த 3 வச்சே ஒரு நாள் ஓட்டுவார். லைஃப் ஃபுல்லா 3 வச்சே ஓட்டணும். யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட் வச்சே ஓட்டுவார். ஒரு நாள் திடீர்னு இதை வச்சு ஓட்ட முடியாதுன்னு ஒரு நாள் வரும் சார். இது போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேது, மல்டிகாஸ்ட் போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேது, ப்ராட்காஸ்ட் போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேதுன்னு ஒரு நாள் நிற்பாரு. அந்த நிக்கிற இடத்துல எனி காஸ்ட்டை பத்தி டீச் பண்ணா அதுதான் பவர். ஓகே, நம்ம கோர்ஸ்ல எங்கேயாவது நிற்போம், சிசென்ல நிற்க மாட்டோம், சிசென்பில நிற்போம். சிசென்பில போயினே இருக்க சொல்ல அப்ப கேட்பேன், நீங்க யூனிகாஸ்ட் போட்டாலும் டேட்டா போல, மல்டிகாஸ்ட் போனாலும் போல, இந்த பிரச்சனை இருக்கு, ப்ராட்காஸ்டும் பண்ண முடியலையப்பா நிக்க வச்சு, அப்போ அந்த யூனிகாஸ்டோட பவர் அப்பதான் புரியும். இப்ப சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்னா நோட்ல நோட் பண்ணிக்கலாம், எப்பவுமே ஃபீல் பண்ண வச்சுட்டு போட்டா நறுக்கிறது அப்படின்னு நினைச்சிருக்கேன். சரி, ஓகே. எனி டவுட்ஸ் ஆன்லைன்? No, sir. எஸ், ஆன்லைன்ஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சு சார், நோ டவுட்ஸ். ஓகே சூப்பர். ஓகே, நாளைக்கு வர சொல்ல தரமா வாங்க, எந்த பேராமீட்டரையும் மிஸ் பண்ணக்கூடாது. பிஓஇ கேட்டோம்னா கடவுளே முடிச்சுட்டு போயினே இருந்தோம். பவர் ஓவர் ஈத்தர்நெட் நீங்க பிஓ இன்ஜெக்டர் வழியாகவும் பவர் சோர்ஸ் கொடுக்கலாம், இல்ல பிஓஇ ஸ்விட்ச் வழியாக கொடுக்கலாம். ஆட்டோ எம்டிஎக்ஸ்னா ஆட்டோமேட்டிக் மீடியம் டிபெண்டன்ட், நீங்க கிராஸ் கேபிள் போட்டாலும் அப் ஆயிடும், ஸ்டேட் கேபிள் போட்டாலும் அப் ஆயிடும். ஆனா 2 நிக்காட்லயும் ஆட்டோ எம்டிஎக்ஸ் இருக்கணும். அப்ப நான் எப்படி சரளமா பேசணும் எங்க பசங்க கிட்ட அதுதான் எதிர்பார்ப்போம். நீங்க காசை கொடுத்துட்டீங்க, நாங்க சம்பாரிச்சிட்டோம், இதோ ஜம்மு நிக்கிறோம், அது கிடையாது மேட்ரு. இப்ப திடீர்னு நான் ஆனந்தியோ இல்ல வேற யாரையும் கூப்பிட்டு கேட்டு ஆன்சர் வந்தாதான் அந்த சந்தோஷம். நீங்க ஆன்சரே பண்ணலன்னா அந்த சந்தோஷம் கண்டிப்பா இருக்காது. நாங்க லட்சத்தை சம்பாரிச்சாலும் சரி, கோடியில சம்பாரிச்சாலும் சரி, மணி இஸ் நாட் அ மேட்டர். ஓகே, நீங்க நாளைக்கு சுரேன் எவ்வளவு ரெண்டு கிளாஸ் சரளமா பேசுறேன்னா நோட்டே கிடையாது கையில. ஓகே, அந்த அளவுக்கு நீங்க பேசினாதான் எங்களுக்கு அந்த அவுட்புட் வரும். இல்லைன்னா வேஸ்ட். சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு வைக்கலாம், பேரே கிடைக்காது இன்ஸ்டியூட்டுக்கு. இன்ஸ்டியூட்டுக்கு பேர் கிடைக்கணும்னா நீங்க போய் இன்டர்வியூல ஆன்சர் பண்றது வச்சுதான் இன்ஸ்டியூட்டுக்கு பேரே வரும். சரியா? அதனால கொஞ்சம் இன்ஸ்டியூட்டோட பேரை காப்பாத்துங்க, நிறைய படி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ, பை. ஆன்லைன் யாரா தேங்க்யூ சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ சார், பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த 4 பேருக்கு தேங்க்யூ சொன்னதுக்கு. ஓகே, தட்ஸ் ஆல், பை. நான் டாக்குமெண்ட் இப்போ போட்டுறேன், நேற்றே போடலன்னு நினைக்கிறேன். போட்டோம்.